தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। இது ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறது. आज का दिन एक विशेष दिन है। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारे प्यारे परमेश्वर यीशु मसीह எருசலேம் நகரத்திற்குள் அவர் ஜெய பவனியாக சென்றதாத நாளாக இருக்கிறது. यरूशलेम जो नगर है उसमें जो है उनका ये आज एक प्रवेश करने का एक खास दिन था। இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை குருத்தோலை பிடித்து கொண்டு வரவேற்றார்கள் என்று சொல்லி நாம் அதாவது வேதத்தில் வாசிக்கிறோம். जो इस्राएल के जो लोग हैं जो एक पेड़ के जो पत्ते हैं उनसे उन्होंने उनका स्वागत किया. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வாரமாக இருக்கிறது. हमारे परमेश्वर यीशु मसीह का जो इस संसार में जीने के कुछ आखिरी நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையிலே கடைசி வாரம் இந்த அதாவது ஞாயிலிருந்து வருகிற ஞாயிறு வரைக்கும் அவர் பூமியிலே வாழ்ந்த அவருடைய தினங்களாக இருக்கிறது. प्यारे परमेश्वर यीशु मसीह जो जिए हुए ये कुछ आखिर के ये हफ्ते के कुछ दिन है. ये தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. இந்த தினத்திலே இதே போன்ற ஒரு நாளிலே அங்கே ஏதாவது என்ன நடைபெற்றது என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. आज के दिन में वहाँ क्या हुआ उसका हम स्मरण करेंगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. 3வது நூற்றாண்டிலிருந்து இந்த குருத்தோலை ஞாயிறு என்ற பண்டிகை ஏதாவது ஆசரிக்கப்பட்டு வருகிறது. और जो तीसरी जो शताब्दी है तब से जो ये पाम संडे जो है ये मनाया जाता है. யாராவது ஒருவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 வாக்கியங்களும் 9வது வாக்கியத்தையும் யாராவது ஒருவர் எழுந்து சத்தமாக வாசிக்கலாம். मत्ती रचित सुसमाचार 21वां अधिकार उसका 4 और 5वां वचन कोई पढ़े. மத்தேயு 21:4-5-9வது வாக்கியங்கள். 4, 5 और 9. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. முன்னடப்பரும் பின்னடப்பருமாகிய தள்ளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो. மத்தேயு 21:4-5 வாக்கியங்கள். मत्ती रचित सुसमाचार 21वां अधिकार 4 और 5 वचन. இதோ உன் ராஜா சாந்தகுணம் உள்ளவராய் கழுதின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி இங்கே மத்தேயு எழுதுகிறார். देख तेरा राजा जो एक शांत स्वभाव से जो है जो एक गधे के जो ऊपर बैठकर जो है वो सियोन में आ रहा है, ये भविष्यवाणी पूरा होने के लिए तो ऐसे कहना करके कहा गया है. 9வது வாக்கியத்திலே 9वां अधिकार में முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. जो आगे और पीछे चलने वाले जो है ओसन्ना करके जो परमेश्वर के नाम पे जो आए हैं वो आशीष पाया है, ऐसे लोग जो है पुकारने लगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. இந்த இறுதி வாரத்திலே கர்த்தர் செய்தவைகள் சில ஏதாவது முக்கியமான காரியங்களிலே ஏதாவது அவர் செய்ததை நாம் ஏதாவது நினைவு கூற வேண்டும். इस आखिर के सप्ताह में जब परमेश्वर ने कुछ मुख्य बातों को किया उसको स्मरण करते हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. परमेश्वर यीशु मसीह जो है धरती में जो आया उपदेश था बहुत ही वो निश्चित था. மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் ரட்சகராக பூமிக்கு கடந்து வந்தார். मनुष्यों का उद्धार करने के लिए वो उद्धारकर्ता करके इस धरती पे आया. அந்த மீட்பின் ஏதாவது திட்டத்திலே அவர் என்னதெல்லாம் செய்தாரோ அவைகளை நாம் நினைவு கூறுகிறோம். उस उद्देश्य का जो उद्धार का उद्देश्य जो है उसे हम आज स्मरण करते हैं. இன்றைய தினத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்ற ஊரில் இருந்து எருசலேமுக்கு அவர் பவனியாக
ஊர்வலமாக வருகிறார். आज के दिन जो है परमेश्वर यीशु मसीह बेतानी से लेके यरूशलेम तक जो है उन्होंने जुलूस ऐसे गए थे. யூத ஜனங்கள் ஏதாவது இரண்டு சாராராக தான் இருந்ததாக தெரிகிறது. यहूदी लोग जो है दो किस्म में थे. சிலர்கள் ஏதாவது யூதர்களுக்கு மேசியாவாக ஒருவர் ஏதாவது வர வேண்டும் என்றதாவது தீர்க்க தரிசனத்தை அவர்கள் நம்பி பல ஆண்டுகளாக காத்திருந்தார்கள். कुछ लोग जो है बहुत साल से जो यहूदियों के लिए एक उद्धारकर्ता आने वाला है, मेसिया आने वाला है करके भरोसे में थे. அவர்களிலே ஏதாவது அநேகம் பேர் ஏதாவது என்ன நினைத்தார்கள் என்றால், उसमें बहुत लोग ऐसे क्या सोचे, அந்த மேசியா என்பவர் ஏதாவது இப்பொழுது யூதர்களாக இருக்கிற நாம் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். हम जो है अभी जो रोमियो के जो हम गुलाम हैं, மேசியா வந்தால் நம்மை ஏதாவது அந்த ஆதிக்கத்திலிருந்து அந்த ஆளுகையிலிருந்து நம்மை ஏதாவது விடுதலையாக்குவார் என்றும், जो मसीहा आएंगे तो हमें उस गुलामी से छुटकारा दिलाएंगे, நாமே உலகத்தை ஆட்சி செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கை யூத ஜனங்களுக்கு ஏதாவது இருந்தது. और हम जो है दुनिया में हम अधिकार करेंगे ऐसे उनका भरोसा था. ஏனென்றால் அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் ஏதாவது யூத ஜனங்கள் ஏதாவது நாங்கள் தேவனால் ஏதாவது முன்குறிக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றும், क्योंकि उस समय से लेके अब के समय तक यहूदी का मानना है कि वही परमेश्वर के लोग हैं. ஆண்டவர் எங்களை கொண்டு தான் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார், நாங்கள் ஏதாவது விசேஷித்த உயர்ந்த ஜனங்கள் என்றும், परमेश्वर हमारे द्वारा ही संसार पर प्रभुता करेंगे, हम एक विशेष लोग है करके उनका मानना है. எங்களை ஏதாவது போன்றதாவது புறஜாதிகள் கிடையாது என்றும், हमारे जैसे अन्य जाति नहीं है, புறஜாதிகள் ஆண்டவர் ஏதாவது ஏற்றுக்கொள்ள முடியாது, ரட்சிப்பை பெற முடியாது என்று சொல்லி அது நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். जो अन्य जाति है परमेश्वर को अपना नहीं सकता ऐसा उनका कहना था. ஆதலால் அவருடைய விருப்பம் எப்படி இருந்தது என்றால், நமக்கு ஏதாவது ஒரு தலைவர், நமக்கு ஏதாவது ஒரு மேசியா ஒருவர் வருவார் என்றும், इसलिए उनकी इच्छा क्या थी कि हमारे लिए एक मसीहा, हमारे लिए एक परमेश्वर आने वाला है करके उनका भरोसा था. அவர் ஏதாவது உலக ஆளுகை தான் தள்ளி போட்டு, वो जो है सांसारिक जो प्रभुता को हटाकर தம்முடைய ராஜ்யத்தை ஏதாவது பூமியில் ஏதாவது நிறைவேற்றுவார் என்றும், अपने राज्य को इस धरती पर स्थापित करेगा. அவருடைய அதிகாரத்திலே தேவஜனங்கள் எல்லோரும் உலகம் எங்கிலும் அதிகாரத்தில் இருப்பார்கள் என்றதாவது ஒரு நம்பிக்கை ஏதாவது அவளிடத்தில் இருந்தது. उनके जो अधिकार में जो परमेश्वर के लोग जो है वो भी प्रभुता करेंगे ऐसा उनका भरोसा था. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருந்த காலத்திலும் அப்படிப்பட்டதாவது எண்ணங்கள் விசுவாசங்கள் இருந்தது. हमारे परमेश्वर यीशु मसीह के जो काल में भी ऐसा भरोसा लोगों में था. இயேசுவான் அவருடைய அற்புத அடையாளங்கள், அவருடைய அதிசயங்கள், அவருடைய ஏதாவது பெரிதான தேவனுடைய கிரியைகளை பார்த்து அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். यीशु मसीह के जो अद्भुत चिन्ह और चमत्कार को देख के बहुत यहूदी ऐसे ही भरोसा कर रहे थे. அநேகம் பேர் ஏதாவது ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை ஏதாவது பார்த்தும் ஏதாவது இயேசுவை ஏதாவது விசுவாசிக்காமலே இருந்தார்கள். और कुछ लोग जो है जो परमेश्वर यीशु मसीह के जो अद्भुत चिन्ह देख के भी विश्वास नहीं किया. இவர் ஒரு போலியான மனிதர் என்று சொல்லியும் ஏதாவது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ये जो है एक झूठा बहरूपिया हो सकता है. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சரியாக விசுவாசித்து அவருடைய அதிசயங்கள் தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றுகிறார் என்பதை அறிந்து, लेकिन कुछ लोग यीशु मसीह जो है अच्छी तरह से जो भविष्यवाणी को पूरा करेंगे, தீர்க்க ஏதாவது தேவஜனங்களை குறித்து சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை ஏதாவது இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார் என்றும், जो भविष्यवक्ता लोगों के बारे में जो कहा गया था तो वो मसीह जो है वो पूरा कर रहे हैं. மற்ற தலைவர்களைப் போல் அல்ல, இவர் தேவ அதிகாரத்தோடு இவர் கிரியை செய்கிறார் என்றும் சில ஏதாவது யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். जो दूसरे नेताओं के जैसे नहीं है करके कुछ लोग मसीह को उसने अपना लिया. அவர் வேதத்தை ஏதாவது சரியாக மெய்யாக உண்மையாக ஏதாவது போதித்தார். वो जो है शास्त्र को जो अच्छी तरह से और सच्चाई से उन्होंने प्रचार किया. மற்றவர்கள் ஏதாவது ஆண்டவருடைய வேதத்தை ஏதாவது கலப்பாக ஏதாவது போதித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு ஏதாவது எதிரடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை வேதத்தை சரியாக போதித்தார். बाकी लोग जो है जो शास्त्र को गलत तरीके से बता रहे थे, लेकिन प्रभु यीशु मसीह शास्त्र को सही तरीके से बता रहे थे. தன்னுடைய இறுதி ஏதாவது வாரத்தில் ஏதாவது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதாவது பிதாவானவர் சொல்லியிருந்ததை ஏதாவது நிறைவேற்றதாவது அவர் இங்கே முற்படுகிறார். अपने जो आखिरी हफ्ते में पिता जो है वो क्या चाहते हैं उन्होंने से कहा. இதை போன்ற ஒரு ஏதாவது ஒரு ஞாயிறன்று அவர் ஏதாவது பெத்தானியாவிலிருந்து ஏதாவது எருசலேமுக்கு நேராக அவர் வருகிறார். आज के ऐसी पवित्र जो है रविवार के दिन परमेश्वर यीशु मसीह बेतानिया से जेरूसलम के लिए निकले थे. அதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்கள் ஏதாவது பேதுருவையும் ஏதாவது யோவானும் ஏதாவது அவர் ஏதாவது அனுப்பி விடுகிறார். उसके पहले अपने जो चेले हैं पतरस और யோனா को वो भेजते हैं. ஒரு மனிதனுடைய ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு கழுதை ஏதாவது கட்டப்பட்டிருக்கும். एक मनुष्य के घर के वहां पे एक गधा बांधा हुआ. அந்த கழுதை ஏதாவது அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அவர்கள் ஏதாவது கேட்டால், उस गधे को तो आप छुड़ा कर लेके अगर घर वाला पूछा, கர்த்தர் ஏதாவது கேட்கிறார், அதை ஏதாவது விரும்புகிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். अगर ऐसा पूछा
पूछा तो बोलिए कि परमेश्वर मांगते हैं चाहते हैं करके बोल அவர் ஏதாவது அந்த புதிதாக ஏதாவது ஒருவரும் ஏதாவது ஏறிராத ஏதாவது ஒரு கழுதை ஏதாவது அதனுடைய ஏதாவது கூட ஏதாவது ஒரு குட்டியும் இருந்தது. एक नया गधा जिसपे कोई बैठा नहीं था, ऐसा गधा और उसका एक बच्चा था. அந்த ஏதாவது காலங்களில் ஏதாவது வாகனத்திற்காக ஜனங்கள் ஏதாவது எங்கேயும் அங்கேயும் போக வேண்டும் என்றால் ஏதாவது கழுதையில் தான் ஏதாவது சவாரி செய்வார்கள். उस समय आने जाने के लिए लोग गधे का इस्तेमाल करते थे. நீண்ட தூரம் ஏதாவது பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் ஏதாவது கழுதையில் தான் ஏதாவது சவாரி செய்வார்கள். अगर बहुत दूर अगर यात्रा करना है तो लोग गधे का सवारी यूज करते हैं. இங்கே ஆண்டவர் ஏதாவது முதல் முறையாக ஏதாவது ஒரு கழுதையில் ஏதாவது சவாரி செய்யும்படியாக அவர் ஏதாவது தம்முடைய சீஷர்களுக்கு ஏதாவது சொன்னதை ஏதாவது சீஷர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து அதை செய்கிறார்கள். या परमेश्वर पहली बार से गधे की सवारी के लिए उनको कहते हैं और सेवक लोग जो है उसी तरह तुरंत जाके करते हैं. அந்த கழுதையும் அதனுடைய குட்டி ஏதாவது அழைத்து கொண்டு வந்தார்கள். गधा और उसके जो बच्चे को लेके आते हैं. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேல் ஏதாவது ஏறினார். परमेश्वर यीशु मसीह जो है उस गधे के ऊपर विराजमान होते हैं. அதே ஏதாவது ஏறி ஏதாவது எருசலேமுக்கு நேராக ஏதாவது ஒரு பவனியாக போகிறார். उस पर बैठकर जो यरूशलेम की ओर जो है जुलूस निकालते हैं. ஆமா, ஏற்கனவே ஏதாவது யூத ஜனங்கள் ஏதாவது மேசியா ஏதாவது வரப்போகிறார், மேசியா வருகிறார் என்ற ஏதாவது ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இருந்தவர்கள். यहूदी लोग जो पहले से भरोसे में थे कि मेसिया आने वाले हैं, இவர்தான் மேசியா, இவர் ஏதாவது அதிசய அற்புதங்கள் அடையாளங்கள் பெரிய காரியங்களை செய்கிறார், यही मेसिया है, यही अद्भुत चिन्ह और बड़े कामों को कर रहे हैं. இவர்தான் ஏதாவது நமது ரட்சகர் என்று சொல்லி ஏதாவது விசுவாசத்தோடு ஏதாவது அவர் ஏதாவது வரவேற்றார்கள். यही हमारा उद्धार करता है करके खुशी से उन्होंने उनको अपना किया, उनका स्वागत किया. எருசலேம் பட்டணத்தில் உள்ள ஏராளமான ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை ஏதாவது கலத்தி ஏதாவது தரையில் ஏதாவது போட்டார்கள். यरूशलेम में रहने वाले बहुत लोग ने अपने वस्त्र को उतारकर और रास्ते में बिछा दिया. அது மாத்திரமல்ல, ஏதாவது குருத்தோலை ஏதாவது பேரிச்சை பழம் ஏதாவது மரத்தின் ஏதாவது அந்த குருத்து ஏதாவது அந்த ஓலையை, इतना ही नहीं, वो जो पाम जो ट्री है उसका जो ब्रांच है அதை ஏதாவது பிடித்து கொண்டு அவர் ஏதாவது வரவேற்றார்கள். उसे जो है अपने हाथ में पकड़ के उनको जो है उन्होंने स्वागत किया. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் பொழுது திரளான ஜனங்கள் ஏதாவது நீர் ஏதாவது வாரும் என்று சொல்லி ரொம்ப ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு அவர் ஏதாவது வரவேற்றார்கள். यरूशलेम में जो है प्रवेश करते ही बहुत लोगों ने उन्होंने बहुत उत्साह से उन्होंने उनका स्वागत किया. அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், वे लोग क्या बोले, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது முன் ஏதாவது நடந்தவர்களும் मसीह के जो आगे चलने वाले, அவருக்கு ஏதாவது பின் நடந்தவர்களும், उनके पीछे चलने वाले திரளான ஜனங்கள் सब लोग தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, जो दाऊद के जो पुत्र को होसन्ना, கர்த்தரின் நாமத்தில் ஏதாவது வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், खुदा के नाम से जो आने वाले है जो है वो आशीष पाए, உன்னதத்திலே ஓசன்னா आपको जो है होसन्ना என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे बोल के उन्होंने बहुत ही उत्साह से उनका स्वागत किया. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. நமது அரசர் ஏதாவது நம்முடைய ரட்சகர் வந்துவிட்டார் என்ற ரொம்ப உற்சாகத்தோடு ஏதாவது இயேசு ஏதாவது அழைத்தார்கள். हमारे जो परमेश्वर हमारा उद्धारकर्ता आए करके लोगों ने बहुत उत्साह से उनका स्वागत किया. கர்த்தருடைய நாமத்தில் ஏதாவது வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், जो खुदा के नाम से जो आए हो जो व्यक्ति है वो आशीष पाए. யெகோவாவின் ஏதாவது நாமத்தில் வருகிற ஏதாவது மேசியா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், यहोवा के नाम से जो आया वो मेसिया जो है वो आशीष पाया. இந்த நாளை தான் ஏதாவது குருத்தோலை ஏதாவது ஞாயிறு என்று சொல்லி நாம் ஏதாவது ஆசரிக்கிறோம். आज के जो दिन को जो है जो पाम संडे ऐसा कहलाता है. இது 3வது நூற்றாண்டிலிருந்து ஏதாவது கடைபிடித்து வருகிறதாவது ஒரு பெரிய பண்டிகையாக இருக்கிறது. ये जो है तीसरी शताब्दी से जो चलन में आया हुआ एक त्योहार. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிலுவையில் அறையப்பட்டதாவது முதல் அதற்கு முந்தியதாவது ஞாயிறாக இருக்கிறது. हमारे परमेश्वर यीशु मसीह जो क्रूस पर जो मारे जाने के ये पहला हफ्ता. இந்த குருத்தோலை இந்த சம்பவம் எருசலேம் பட்டணத்திற்குள் பிரவேசித்த இந்த ஜெய பவனி, ये जो पाम संडे में जो परमेश्वर यीशु मसीह यरूशलेम में जो आने वाले அந்த நிகழ்ச்சிகள் 4 சுவிசேஷங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. जो चारों जो सुसमाचारों में लिखा गया है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. திரளான ஜனங்கள் ஆண்டவர் வரவழைத்தார்கள். बहुत से लोग मिलकर परमेश्वर को जो स्वागत किया. இவர் கண்டிப்பாக ரோம ஆட்சியிலிருந்து நம்மை விடுதலையாக்கியதாவது நமக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்றும், जरूर यही हमें जो है छुटकारा रोमियो से छुटकारा दिला के अपना जो राज्य स्थापित करेगा. உலகத்திலே நாமே ஆட்சி செய்வோம் என்றதாவது ஒரு பெரும் ஒரு நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். इस संसार पे हम ही प्रभुता करेंगे ऐसे बहुत भरोसा. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டியதாவது உண்மைகள் என்னவென்றால், यहाँ पे जो है गौर करने वाली बातें தேவனுடைய
தேவனுடைய திட்டம் அதாவது வேறு விதமாக இருந்தது, அது மனிதனுடைய திட்டம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर का लेकिन इच्छा कुछ और था, वो मनुष्य का इच्छा नहीं था. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर का पवित्र नाम நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது வாழ்ந்த காலத்தில் அதாவது யூத ஜனங்கள் அதாவது எப்படி அதை இயேசுவை வரவழைத்தார்களோ, हमारे यीशु मसीह जो जो जीव काल में जो यहूदी लोग ने कैसे उन्हें अपनाया था, இயேசுவுக்கு கனம் கொடுத்தார்களோ, यीशु मसीह को जो आदर और सम्मान दिया था, அப்படியே கிறிஸ்துவ விசுவாசிகளாகிய நாமும் அதாவது கடந்ததாவது ஆண்டுகள் எல்லாம் கடந்ததாவது சரித்திர ஆண்டுகளிலே ஆண்டவரை நாம் வரவேற்கிறோம், அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ऐसे हम जो मसीह के विश्वासी लोग हैं सालों साल ऐसे परमेश्वर का हम आदर करते हैं, उन्हें बुलाते हैं. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम இது स्तुति हो. சடுதியாக நடந்ததாது ஒரு சம்பவம் அல்ல. ये अचानक हुआ ऐसा एक संभावना नहीं है. இயேசு கிறிஸ்து அதாவது நாம் செய்தால் தான் அதாவது என்னுடைய மரணம் அதாவது நிகழும் அதாவது ஜனங்களுக்கு அதாவது விடுதலை உண்டாகும் என்று சொல்லி அது வேணும் என்று சொல்லி அவர் செய்யவில்லை. ये करते ही तो जब मेरे मौत का जो है प्रचार होगा ऐसा उन्होंने सोच के नहीं किया. தேவனுடைய திட்டமாக இருந்தது. தேவன் அதாவது இந்த காலத்தை அதாவது உருவாக்கி இருந்தார். परमेश्वर का इच्छा था, परमेश्वर ने उस समय और काल को जो है नियुक्त किया. சரித்திரம் எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. जो है चरित्र जो इतिहास है परमेश्वर के अधीन है. காலங்கள் எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. समय जो है परमेश्वर के अधीन है. கடவுள் அதாவது காலத்திற்கு அதாவது வெளியில் இருந்து அதாவது காலத்திற்கு உள்ளாக அவர் கிரியை செய்கிறார். परमेश्वर जो है समय के बाहर रहकर जो है सही समय में क्रिया करता है. காலத்திற்கு ஒரு ஆதி உண்டு, ஒரு அதாவது ஒரு அந்தம் உண்டு. जो समय है उसके लिए एक जो शुरुआत और अंत है. ஆனாலும் அதாவது கடவுளுக்கு ஆண்டவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. लेकिन परमेश्वर के लिए ना शुरुआत है ना अंत है. தேவன் அதாவது இந்த அதாவது காரியத்தை அதாவது இயேசுவின் மூலமாக செய்ய திட்டமிட்டார் என்பதாம். जो परमेश्वर जो है यीशु मसीह के द्वारा ये कार्य को करने के लिए நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், जो मसीह यीशु के बारे में जो लोग क्या कहते हैं, தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா, दाऊद का जो पुत्र है आपको होसन्ना. ஹalleluya ஹalleluya. தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா என்று சொல்லி அவர்கள் அதாவது பாடுகிறார்கள், அதாவது ஆர்ப்பரிக்கிறார்கள். दाऊद के पुत्र को होसन्ना करके लोग उत्साह से गीत गाए और आनंद मनाए. தாவீதின் வம்சவழியில் அதாவது வருகிறவர் தான் அதாவது யூதர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் நம்புகிறார்கள். दाऊद के वंश में आने वाला ही यहूदियों पर राज करेगा ऐसा தாவீதின் வம்சத்தில் வராத எவரும் அதாவது யூத ஜனங்களுக்கு அதாவது ஆளுகை அதாவது செய்ய முடியாது. दाऊद के वंश में अगर कोई नहीं आए तो वो प्रभुता नहीं कर सकता. இந்த ஜனங்கள் எல்லோரும் அதாவது இயேசுவானவர் அதாவது தாவீதின் வம்சத்தில் தான் தோன்றினவர், தாவீதின் வம்சத்தில் வந்தவர் என்று சொல்லி அதாவது நம்புகிறார்கள். ये जो है इनका भरोसा था कि ये जो है दाऊद के जो वंश के द्वारा आए हैं. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. நாம் அதாவது இந்த அதாவது நிகழ்ச்சியின் மூலமாக சில சத்தியங்களை நாம் அதாவது அறிந்து கொள்ள வேண்டும். ये जो है दृश्य के द्वारा कुछ सत्यों को हम जानना है. ஒன்று, पहली बात அவர் தாழ்மை உள்ளவராக அதாவது தம்மை அதாவது வெளிப்படுத்துகிறார். वो खुद को एक नम्र और एक दीन ऐसे बताते हैं. ஜனங்களுக்கு அதாவது இது அதாவது புரியல. लोगों को ये समझ में नहीं है. ஜனங்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், लोग क्या सोचे, இயேசு கிறிஸ்து அது மேசியாவாக இருக்கிறார், यीशु मसीह जो है वो मेसिया है, அவர் எங்களுடைய நமது இரட்சகராக இருக்கிறார், वो हमारा उद्धार करता है, அவர் அதாவது நம்மை விடுதலையாக்குவார், वो हमें छुड़ाएगा. பல ஆண்டுகளாக ரோம் அதாவது அடிமைத்தனத்தில் நாம் இருக்கிறோம், बहुत साल से रोमियो की गुलामी में, இவைகளிலிருந்து அதாவது இவர் நம்மை அதாவது விடுதலையாக்குவார் என்றதாவது ஒரு பெரும் நம்பிக்கை இருந்தது. इनसे जो है हमें छुटकारा दिलाएंगे कि उनका ऐसा बहुत बड़ा भरोसा था. ஆகிலும் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு கழுதையின் மேல் அதாவது ஏறி சவாரி செய்து வருகிறார். लेकिन प्रभु यीशु मसीह जो है इसके विपरीत एक गधे के ऊपर அவர் தம்மை தாழ்மை உள்ளவராக வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். खुद को एक दीन और नम्र ऐसे उन्होंने ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையிலே परमेश्वर यीशु मसीह अपने जो प्रचार में தாழ்மையை குறித்து அவர் பல ரூபாகத்தில் அவர் போதிக்கிறார். जो दीनता नम्रता के बारे में बहुत बात किया है. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்திலே, मत्ती 11 अधिकार 29 वचन, மத்தேயு 11:29, 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமாக இருக்கிறேன், मैं जो एक शांत और नम्र हूँ, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் விடுதலை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे मुझसे सीख लो तभी तुम्हारी आत्मा को शांति मिलेगी. நான் சாந்தமும் அதாவது மனத்தாழ்மை உள்ளவருமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். मैं शांत और मन में जो मन का नम्र हूँ ऐसे बता. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதாவது மனத்தாழ்மை கற்றுக் கொடுத்திருக்கிறார். परमेश्वर यीशु मसीह हमको मन की नम्रता बताते हैं. ஆண்டவர் மனத்தாழ்மை இங்கே தன்னுடைய வாழ்க்கை நடப்பிக்கிறார்.
वो जो अपने जीवन को मन की नम्रता से द्वारा चलाते हैं। அவர் ஏதாவது எருசலேம் பட்டணத்திற்குள் ஏதாவது அவர் பிரவேசிக்கிறதா சமயத்திலே वे जो है जब यरूशलेम के अंदर जो प्रवेश किया, குள்ளி ஏதாவது துதித்ததாவது குதித்ததா செல்லுகிறதாவது ஒரு பெரிய அதாவது போர் குதிரையின் மேல் ஏதாவது அவர் வரவில்லை. वो जो है ऐसे एक बड़े घोड़े के ऊपर बैठ के ऐसे वो नहीं आए. ஏனென்றால் ஏதாவது அரசர்கள் ஏதாவது பெரிய தலைவர்கள் ஏதாவது குதிரையில் தான் ஏதாவது வருவார்கள். क्योंकि बड़े लोग राजा लोग जो हमेशा घोड़े के ऊपर ही सवारी करते हैं. அது ஏதாவது ராஜரீக மேன்மையும் ராஜரீக அதிகாரத்தையும் ராஜரீக ஏதாவது பெருமை ஏதாவது காண்பிக்கிறது. वो जो है एक व्यक्ति का राजस्व और उसका जो है घमंड को दिखाता है. ஆனால் இது ஏதாவது பொது சமூகம் ஏதாவது ஒரு தாழ்மையை உள்ள ஒரு சாதாரண ஒரு கழுதையின் மேல் ஏதாவது அவர் சவாரி செய்து வருகிறார். पर उन्होंने क्या एक गधा जो है जो बहुत ही नम्र और जो बोझ को उठाने वाला एक जानवर है उसको चुना. மத்தேயு 21 அதிகாரம் 5வது வாக்கியத்திலே मत्ती 21:5 में மத்தேயு 21:5 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो. ஏற்கனவே ஏதாவது சகரியா தீர்க்கதரிசி குறித்து ஏதாவது முன்னமே தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். पहले ही जो सगरिया जो भविष्यवक्ता था उन्होंने भविष्यवक्ता किया था. தேவ ஜனங்கள் மத்தியிலே ஏதாவது மேசியா வருவார். परमेश्वर के लोगों के बीच में एक मसीहा आएगा. ரட்சகர் வருவார். उद्धार करता आएगा. ஆனால் ஏதாவது ஜனங்கள் எதிர்பார்க்கிற விதமாக அல்ல. लेकिन जैसे लोग चाहते हैं वैसा नहीं आएगा. அவர் தாழ்மை உள்ளவராக வருவார் என்று சொல்லி தீர்க்கதரிசி ஏதாவது முன்னமே ஏதாவது தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். वो एक बहुत ही नम्र और दीन व्यक्ति के रूप में आएगा. ஒரு தாழ்மை உள்ளதாவது பொதி ஏதாவது ஒரு ஏதாவது சாமான் ஏதாவது பொருளை ஏதாவது சுமந்து கொண்டு போகிற ஏதாவது சாதாரண ஏதாவது மிருகத்தின் மேல் ஏதாவது ஏறி சவாரி செய்து வருகிறார். एक सादा एक जानवर जो मतलब जो बोझ को उठाता है ऐसे जानवर के ऊपर बैठकर आएगा. இயேசுவானவர் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. परमेश्वर यीशु मसीह ने खुद को नम्र किया. தன்னை ஏதாவது ஒரு வேலைக்காரனாக தன்னை ஏதாவது அம்மற்றும் ஏதாவது அவர் தாழ்த்தினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. खुद को जो एक सेवक के द्वारा जो एक बहुत ही दीन उन्होंने ஒரு மனிதனுடைய ஏதாவது நிலைக்கு தம்மை ஏதாவது தாழ்த்தினார் என்று வேதம் நமக்கு ஏதாவது சொல்லுகிறது. एक मनुष्य के जो स्तर पर जो उन्होंने खुद को रखा. பிலிப்பியர் 2 அதிகாரம் 7வது வாக்கியத்திலே फिलिपियों दूसरी अधिकार 7वां वचन में பிலிப்பியர் 2:7 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम தம்மை தாமே வெறுமையாக்கி खुद को जो है दीन करके அவர் மனுஷ சாயலானார் என்று சொல்லிதான் இங்கே பவுல் எழுதுகிறார். वे जो है मनुष्य रूपी उनके सायल में आ गए थे. அவர் ஒருதாவது அரசனை போல ஒரு ராஜாவை போலதாவது தம்மை அவரதாவது பெரிதாக அவர் வெளிப்படுத்த விரும்பவில்லை. उन्हें जो है खुद को एक राजा के द्वारा एक बड़े व्यक्ति ऐसा प्रकट नहीं किया. அவரதாவது யூத ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்த போதிலும் वे जो है यहूदी लोगों के लिए राजा होते இப்பொழுது இருக்கிறதாவது கால சூழ்நிலைகளிலே அவரதாவது நடந்து கொள்ளுகிற காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது उस समय के जो परिस्थिति के जो चल रहे थे தம்மை வெளிப்படையாக அரசனாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல, அவருடைய திட்டமும் அல்ல. खुद को जो है एक राजा करके ऐसा बताना उनका जो इच्छा बिल्कुल नहीं था. யூத ஜனங்களுக்கு தன்னை அரசனாக தம்மை காண்பிக்கும்படியாக அப்படி அவர் செய்யவில்லை. यहूदी लोगों को मैं एक राजा हूं ऐसा बताना ऐसा वे उन्होंने नहीं चाहते. அப்படி இருந்த போதிலும் யூத ஜனங்கள் இயேசுவை ஒரு அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஹalleluya ஹalleluya. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. யோவான் 18 அதிகாரம் 36வது வாக்கியத்திலே யோவான் 18 अधिकार யோவான் 18:36 18:36 என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தால் நான் யூதரிடம் ஒப்புக்கூடாதபடிக்கு என்னுடைய சீஷர்களுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் போராடி இருப்பார்கள். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसा लिखा गया है कि ये जो राज्य है मेरा नहीं है. अगर ये मेरा राज्य होता था तो मेरे लोग जो है मुझे यहूदियों के ऊपर सौंपते नहीं थे बल्कि लड़ाई करके मुझे छुड़ाते थे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மற்றவர்களைப் போல் மற்ற தலைவர்களைப் போல் பெரியோர்களைப் போல் அவர் தம்மை காண்பிக்க அவர் விரும்பவே இல்லை. यीशु मसीह जो है इस धरती पे खुद को एक दूसरे सांसारिक नेता जैसा कभी उन्होंने खुद को बताया नहीं. சில நேரங்களிலே ஒரு சமயத்திலே कुछ समय में இயேசுவை அரசனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சியும் செய்தார்கள். यीशु मसीह को जो एक राजा जैसे उनको बताने करके प्रयास भी हुआ था. யோவான் 6 அதிகாரம் 15வது வாக்கியம் யோவான் 6:15 में
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। ஆகிலும் யூத ஜனங்கள் அதாவது இயேசுவை அரசனாக ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள். यहूदी लोग जो है इनको जो यीशु मसीह को जो एक राजा बनाने के लिए उन्होंने एक प्रयास किया था। அவர் அவர்களை விட்டு விலகி அவரதாவது மலையில் இதை ஏறிதா ஜெபம் பண்ணதாவது உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. वे जो है वो बात को जानकर उनसे वो जो हटकर जो है एक पहाड़ में जाके நம்முடைய बैठ गए। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். प्रभु यीशु मसीह जो है एक नम्र परमेश्वर தம்முடைய है। ஜனங்களுக்கு தாழ்மையை போதிக்கிறார். अपने लोगों को जो है नम्रता का प्रचार करते हैं। அதை தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய கிரியைகளினால் அதாவது அதை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. वो अपने चेलाओं को भी अपनी क्रिया के द्वारा उन्होंने बताया। லூக்கா 14ஆம் அதிகாரம் 7 இருந்து அதாவது 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். तो लूका 14:7 से 14 तक पढ़िए। லூக்கா 14:7 இருந்து வாசிக்கலாம். 7 से पढ़िए। விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியின் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியின் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவனிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்திலே உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்திலே வாரும் என்று சொல்லும்போது உன்னோடே கூட பந்திகளுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। மனிதர்கள் ஏதாவது பெருமை ஏதாவது உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். मनुष्य जो है ऊंचा और घमंड जो है மனிதர்கள் ஏதாவது தலைவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். मनुष्य जो है हमेशा नेता बनना चाहते हैं। இதற்கு விரோதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக போதிக்கிறார். इसके विरुद्ध परमेश्वर ने जो है बहुत ही நீ ஒரு ஏதாவது பந்திதா சாலைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது आप जब एक किसी भोजनालय में जाते हैं முதன்மையான இடத்தில் போய் ஏதாவது உட்காராதே. पहले ही सबसे आगे की जो जगह में मत बैठना। வேறு ஒருவன் ஏதாவது கனம் உள்ளவன் ஒருவன் பின்னால் வந்தால் अगर कोई उससे भी बड़ा अगर व्यक्ति அந்த आता है பந்தி சாலை ஏதாவது விசாரிக்கிறவன் ஏதாவது 2 பேரையும் அழைத்து वो जो है जो सभा का जो आदमी है அந்த கனம் உள்ளவன் ஏதாவது அழைத்து ஏதாவது நீ உட்கார்ந்திருந்த அந்த இடத்துல அவர்களை உட்கார வைத்து उस जो इज्जतदार व्यक्ति को आप जो बैठे वहां पर बिठाने के लिए உன்னை ஏதாவது நீ கீழே உட்கார்ந்து சொல்லி சொல்லுவான். वो आपके पास आकर आप नीचे बैठिए நீ तो बोलेंगे। வெட்கத்தோடு ஏதாவது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏதாவது போதிக்கிறார். तो वहां जो है आपका अपमान होगा। தேவஜனமே இந்த உலகத்தில் ஏதாவது நாம் வாழுகிறோம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். इस संसार में आप जीते हैं हम जो नम्रता से जीना है। தாழ்மை உள்ளவர்கள் மேல் தேவனுடைய கிருபை அதிகமாக ஏதாவது உருவாகிறது. जो नम्र तरीके से जीते हैं उन पर जो परमेश्वर का अनुग्रह தேவ अधिक से अधिक होगा। கிருபையானது தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. परमेश्वर का जो अनुग्रह है जो नम्र व्यक्ति के वो ज्यादा பெருமை होता உள்ளவர்களுக்கு தான் தேவன் எதிர்த்தே है। இருக்கிறார். जो घमंड व्यक्ति है उसके विरुद्ध परमेश्वर खड़ा பூமியில் रहेगा। ஏதாவது தங்கள் ஏதாவது தலைவர்கள் என்று சொல்லி சொல்லிக்கொள்ளுகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை ஏதாவது கண்டிப்பாக வரும். इस धरती पे जो है जो खुद को जो नेता से बोलने वाले के ऊपर परमेश्वर का दंड இங்கே होगा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது இறைவனாக இருந்த போதிலும் परमेश्वर यीशु मसीह परमेश्वर होते அவர் हुए நித்திய ஏதாவது கடவுளாக அவர் இருக்கிறார். वो जो अनंत परमेश्वर होने के அவர் बावजूद நம்மை போல் மனிதனாக தம்மை வெறுமையாக்கி தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. वो हमारे जैसे ही दीन और खुद को नम्र करके उन्होंने किया இந்த ஈன மனிதன் ये जो है व्यर्थ मनुष्य உலகத்தில் ஏதாவது நான் தான் தலைவன், इस संसार में मैं ही नेता हूं, உலகத்திலே நான் தான் ஏதாவது ஆட்சி செய்ய इस வேண்டும் संसार में मैं ही राज करना है। என்று ஏதாவது உலகம் எங்கிலும் ஏதாவது இந்த ஏதாவது உச்சிக்குடி மீது ஏதாவது சண்டை ஏதாவது போட்டுக் கொண்டிருக்கிறான். ऐसे संसार भर जो है युद्ध और लड़ाई चल रहा है। தேவன் ஏதாவது இந்த பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்தே இருக்கிறார். परमेश्वर जो है घमंडी लोगों के विरुद्ध அது है। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஏதாவது அடையாளமோ ஏதாவது அச்சு அடையாளங்கள் அல்ல. वो परमेश्वर के लोगों के गुण नहीं தேவன் है। தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தாழ்மை ஏதாவது கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर लोगों को जो है नम्रता सिखाते நீ हैं। முதன்மை ஏதாவது விரும்பினால் ஏதாவது நீ தாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். अगर तुम अगर पहला जगह चाहते हो तो पहले नम्र बनो। நீர் முதலே ஏதாவது நீ ஏதாவது தாழ்மை உள்ளவனாக நீ இருந்தால் पहले तुम अगर नम्र தேவன் रहोगे ஏதாவது உன்னை அந்த தாழ்மை ஏதாவது அந்த ஏதாவது நிலையிலிருந்து உன்னை உயர்த்தி மேலே வைப்பார். ஹalleluya हालेलुया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। தேவன் ஏதாவது ஐஸ்வர்யம் உள்ளவராக கடவுளாக அவர் இருந்தார். परमेश्वर जो है एक रिच ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏதாவது மனிதனாக வந்தார். परमेश्वर जो है आपके लिए हमारे लिए जो मनुष्य बन गया எதற்காக மனிதனாக வந்தார் என்றால் किस लिए मनुष्य बनकर आया நீங்களும் था? நானும் அந்த தெய்வீக அந்த சுபாவத்தை நாம் அடையும்படியாக आप और हम जो ईश्वरीय स्वभाव है தெய்வீக சுபாவத்தை தெய்வமாக அல்ல ईश्वरीय स्वभाव को जो है பொதுவாக ஒரு தவறான ஒரு உபதேசம் ஏதாவது நடமாடி கொண்டிருக்கிறது. एक्चुअली कुछ गलत उपदेश है। மனிதர்களும் கடவுள்கள் தான்.
मनुष्य जो वो भी परमेश्वर है। நாம் ஏதாவது மனிதன் அல்ல என்று சொல்லி ஏதாவது ஒரு தவறான ஒரு போதனை ஏதாவது பரவி கொண்டிருக்கிறது. ऐसे जो है हम भी ऐसे मनुष्य ने हम வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது, அது கடவுள் வேறு, ஏதாவது சிருஷ்டிப்பு வேறு. शास्त्रों जो है अच्छी तरह से बताता है कि परमेश्वर अलग है। சிருஷ்டிகளில் ஏதாவது இருக்கிறதாவது சிருஷ்டிகள் ஏதாவது நாம் ஏதாவது கடவுளை காட்டுவதாவது மிக 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 ஏதாவது தாழ்வானவர்களே. परमेश्वर की जो सृष्टि में हम भी है, लेकिन हम जो है परमेश्वर नहीं நாம் हो सकते। கடவுளை போல ஏதாவது மாற முடியும், அவருடைய சுபாவங்கள் ஏதாவது நமக்கு ஏதாவது உண்டாகலாம், हम जो है स्वभाव में परमेश्वर के जैसे हो सकते हैं, அவருடைய தன்மைகள் நமக்கு உண்டாகலாம். उनके जो है गुण हमें हो सकते हैं। ஆனாலும் ஒரு ஏதாவது எந்த ஒரு விதத்திலும் மனிதன் கடவுளாக ஒருபோதும் மாறவே முடியாது. लेकिन जो किसी भी तरह हम जो है परमेश्वर नहीं बन सकते। தேவன் ஏதாவது நம்மை போல ஏதாவது மனிதனாக ஏதாவது கடந்து வந்தார். परमेश्वर जो है हमारे जैसा एक मनुष्य बनकर आया था। எதற்காக கடவுள் நம்மை போல ஏதாவது மாறினார் என்றால், क्यों परमेश्वर जो है நாமும் கடவுளை போல் இயேசுவை போல் மாறும்படியாக. ஹalleluya. हम भी जो है परमेश्वर के தேவனுடைய जैसा நாமத்திற்கு बदलना है। மகிமை உண்டாவதாக. परमेश्वर की स्तुति। 2 கொரிந்தியர் 8:9 வாக்கியத்திலே 2 கொரிந்தியர் 8:9 दूसरी कोरिन्थियस 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக அவர் கடவுளாக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே அவருடைய தரித்திரம் என்பது அவரது மனிதனாக மாறினது நிமித்தம் உங்கள் நிமித்தம் அதாவது அவருடைய ஐஸ்வர்யத்தின் அடையும்படியாக அவரை போல் மாறும்படியாக கடவுள் நம்மை போல் மனிதனாக கடந்து வந்தார். वो जो है उनके जो है जो भले जो दीनता, उनके दीनता के द्वारा तुम भी जो है जो अनंत जो है जो தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पे इतना स्तुति। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर जो है दीनता को बताता है। ஏராளமான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்களாவது ஆண்டவரை வரவேற்கிறார்கள், அழைக்கிறார்கள். सब लोग जो है जो दाऊद का जो पुत्र होसन्ना करके ऐसे उनको அந்த பட்டணம் முழுவதும் ஆரவாரிக்கிறது. वो जो है पूरा जो नगर जो था खुशी से बदल गया। தாவீதின் குமாரன் அதாவது சன் ஆஃப் டேவிட், जो दाऊद का पुत्र करके தாவீதின் குமாரர்கள் தான் அதாவது யூதர்களை ஆளுகை செய்ய வேண்டும். दाऊद का जो जो पुत्र है वही प्रभुता करना है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के प्रति स्तुति। இங்கே இயேசுவை வரவேற்கிறார்கள். यहाँ पे जो मसीह का जो स्वागत है, இயேசுவானவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். यीशु मसीह जो है हमारा उद्धार करता है। நம்முடைய விடுதலை நாயகராக அவர் இருக்கிறார். हमारा जो छुटकारा देने वाला परमेश्वर है। நம்மை இந்த உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். इस संसार में हमें पाप से जो है छुटकारा देने वाला है। ஆனால் யூத ஜனங்கள் அந்த சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளவே இல்லை. लेकिन यहूदी जो है वो सच वो बात को सही से नहीं जानते। அவர்களுக்கு என்ன ஆட்சி வேணும், उनको जो है प्रभुता चाहिए, அவர்களுக்கு என்ன பணம் வேணும், उनको जो है पैसा चाहिए, அவர்களுக்கு என்ன இந்த உலகத்தில் பெரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசைதான். उनको जो है इच्छा था कि संसार में बड़े ஆனால் அவருடைய ஆத்மீக அடிமைத்தனம், பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையோ, लेकिन जो उनकी आत्मा का जो छुटकारा, தேவனோடு உள்ள உறவோ, परमेश्वर के साथ जो सहभागिता, நித்திய ஜீவ பாக்கியமோ அவர்கள் அதை விரும்பவும் இல்லை, அதை அவர்கள் ஆசிக்கவும் இல்லை. और अनंत जीवन ये सब उनकी इच्छा नहीं थी। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का प्रति स्तुति। பந்தியில் யார் சிறியவனாக இருக்கிறானோ, जो भोजनालय में जो सबसे छोटा है, அவர்கள் தான் உயர்த்தப்படுகிறார்கள் என்னும் ஆண்டவர் போதிக்கிறார். वही जो है ऊंचा उठाया जाएगा। பந்தி விசாரிக்கிறவனா, जो बंदी जो भोजनालय में இல்லையென்றால் பந்தி இருப்பவனா யார் பெரியவன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். कि इनमें से कौन बड़ा है ऐसे परमेश्वर पूछता है। யோவான் 13:14 வாசித்து பாருங்கள். यूहन्ना जो 13 अधिकार 14, யோவான் 13:14 13-14 என்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पे इतना स्तुति हो। லூக்கா 22:27 लूक பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पे इतना स्तुति இங்கே हो। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஒரு ஊழியம் செய்தார். परमेश्वर जो है इस धरती में उसने सेवा किया, அவர் பணி ஆற்றினார்.
वे जो है सेवा कर रहे थे. இந்நாட்களில் ஏதாவது ஊழியக்காரர்களுக்கு ஏதாவது எல்லோரும் ஏதாவது பணிவிடை ஏதாவது செய்கிறவர்களாக அநேகம் பேர் இருக்கிறார்கள். आज के दिन में जो है जो सेवक लोग को सेवा करना पड़ता है. சிலதாவது வயதானதாவது ஊழியர்களுக்கு ஏதாவது வாழ்நாள் முழுவதும் சிலர்கள் ஏதாவது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். कुछ जैसे बुजुर्ग सेवक लोग को जिंदगी भर सेवा करना அதை உண்மையோடு தான் செய்கிறவர்கள் ஏதாவது ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் தான். वो सच्चे दिल से करने वाले लोगों को आशीष मिले. ஆகிலும் தான் சில இடங்களில் ஏதாவது வேலைக்காரர்களை போல ஏதாவது வைத்து ஏதாவது பணியாற்றுகிற சில ஏதாவது ஊழியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. लेकिन कुछ जगहों में ऐसे नौकर के जैसा काम அது வேதத்திற்கு புறம்பானதாவது ஒரு ஏதாவது காரியமாகும். वो जो है शास्त्र के विरुद्ध बात है. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், यहाँ परमेश्वर क्या कहते நான் हैं? உங்கள் மத்தியிலே பணிவிடைதாத ஆளனாக இருந்தேன். मैं आपके बीच में एक सेवक நான் ஏதாவது பணிவிடை செய்கிறவனாக இருந்தேன். मैं आपके बीच में सेवा करने वाला था. என்று ஆண்டவர் தம்மை தாழ்த்துகிறார் பாருங்க. ऐसे परमेश्वर खुद को जो है அவர் எருசலேம் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு கழுதையின் மேல் அவர் சவாரி செய்து வந்தார். जब यरूशलेम नगर में प्रवेश किया तो एक गधे में बैठकर அவர் ஒரு போர் குதிரையின் மேல் ஏதாவது சவாரி செய்து தன்னை அரசனாக பெரியதா ராஜாவாக ஏதாவது கிரீடங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில வாளை வச்சுக்கிட்டு அவர் வரல. वो एक जो युद्ध के घोड़े या राजवस्त्र पहन के यरूशलेम में नहीं आए. அவர் ஏதாவது யூத ஜனங்கள் மத்தியிலே பணிவிடை ஏதாவது ஒரு மகனாக அவர் ஏதாவது செயல்பட்டார். वो जो है यहूदी लोगों के बीच में जो एक सेवा करने जैसे பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏதாவது பணிவிடையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम जो है सेवा करने वाले ராஜ்யத்தில் ஏதாவது பணிவிடை ஏதாவது செய்கிறவர்களே ஏதாவது உயர்த்தப்படுகிறார்கள். परमेश्वर के इसमें जो सेवा करेंगे ऊंचा उठाया जाएगा. எந்த ஒரு பணிவிடை ஏதாவது செய்யாமல் कोई काम नहीं करके தங்களை ஏதாவது பெரியவர்களாக ஏதாவது எண்ணுவதற்கு ஏதாவது நாம் ஏதாவது விரும்புகிறோம், நாம் ஆசிக்கிறோம். खुद को ऐसे बड़ा ऐसे समझने के लिए हम चाहते हैं. யார் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஊழியத்திலே பணிவிடை செய்கிறார்களோ, कौन परमेश्वर के जो भवन में जो सेवा करते हैं அவர்களை தான் கர்த்தர் உயர்த்த போகிறார், மற்றவர்கள் அல்ல. उन्हीं को परमेश्वर ऊंचा उठाएंगे. தேவனுடைய சபையிலே நாம் ஏதாவது பணிவிடையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். परमेश्वर की कलीसिया में हम जो தேவனுடைய ஊழியத்திற்காக என்ன பணிவிடை இருந்தாலும் சரி, परमेश्वर की सेवा के लिए कौन सा भी काम हो, அந்த பணிவிடை நாம் செய்தோம் என்றால் वो काम को अगर हम करेंगे ஏற்ற நாளிலே அந்த பணிவிடையின் ஏதாவது அந்த கிரியைகள் ஏதாவது ஒரு பலன் ஏதாவது கொடுக்கும். ठीक समय परमेश्वर जो है हमको उठाए. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के प्रयत्न அதை ஏதாவது வெறும் போதனை அல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னது வெறும் போதனை அல்ல, ये केवल एक उपदेश नहीं है. அதை ஏதாவது அவர் செய்து காண்பித்தார். उन्होंने उसे करके बताया. யோவான் 13:14 यूहान 13:14 में யோவான் 13:14 ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் நானே ஏதாவது எனக்கு நீங்கள் கீழ்ப்பட்ட சீஷர்களாக இருக்கிறீங்க, आप लोग जो है मेरे चेले हैं, உங்களுடைய பாதங்களையே நான் ஏதாவது கழுவுகிறேன் என்றால் आप लोगों के पैर में धो रहा हूं, இவ்வண்ணம் ஏதாவது நீங்களும் நான் செய்தது போலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்ததை கொடுத்தார். इसलिए आप भी इसी तरह करना है. எந்த ஒரு அரசனும், कोई जो எந்த राजा, ஒரு எஜமானும், कोई जो मालिक, எந்த ஒரு தலைவனும் कोई भी जो नेता தன்னுடைய ஏதாவது வேலைக்காரனுடைய பாதங்களை ஏதாவது கழுவவே மாட்டான். अपने जो नौकर का पैर कभी नहीं धोएगा. உலகத்தில் ஏதாவது எங்கேயும் கிடையாது. संसार में कहीं नहीं है. ஆனால் இப்பொழுதாவது கிறிஸ்துவ ஏதாவது வேத ஏதாவது இந்த அனுசரணை ஏதாவது பார்த்து சில போலியான மதஸ்தர்கள், कुछ जो झूठे लोग जो इस दृश्य को जो बाइबल के इस बात को देखकर நாங்களும் அப்படி இருக்கிறோம் என்று சொல்லி ஏதாவது போலியாக சில ஏமாற்று வேலைகளை செய்கிறார்கள். அது உண்மையான காரியம் அல்ல. हम भी ऐसे करते करके झूठ, நான் உங்கள் மத்தியில் ஏதாவது பணிவிடையாளனாக இருந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். मैं आपके बीच में एक नौकर के तरह, அவர் தன்னுடைய சீஷருடைய பாதங்களை ஏதாவது அவர் கழுவினார். वे अपने चेलों के जो पैरों को धोया. ஐயோ ஏன் பாதத்துல கழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பேதுரு ஏதாவது அவர் நடுங்கினார். जो पतरस जो है मेरे पाँव को आप मत धो करके बोले, உன்னுடைய பாதத்தை நான் கழுவவில்லை என்றால், अगर मैंने तेरे पैर नहीं धोए உனக்கு ஏதாவது என்னிடத்துல எந்த ஒரு பங்கும் இல்லை, என்னிடத்தில் உறவு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். तो तेरे मेरे और बीच में कोई कुछ नहीं है. அப்ப அவர் என்ன செய்தார் தெரியுமா? तो उसने क्या कहा? अपने सिर को झुकाकर தலைவலியா நிறுதா தண்ணி ஊத்தி நான் கம்ப்ளீட்டா சுத்திகரியும்னு சொல்லிட்டு, मुझे जो है सर से पानी डाल के मुझे पूरा ஆதலால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மை கற்றுக் கொடுத்தார், தாழ்மையாக நடந்து கொண்டார். परमेश्वर यीशु मसीह जो है नम्रता को बताए, नम्रता को सिखाए. இது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் இப்படித்தான் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். मसीह का जो हम जो पीछे है, ये हमारे लिए बड़ा பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்தேன் இருக்கிறார். घमंडी लोगों के विरुद्ध परमेश्वर. பிலிப்பியர் 2:9 வாசித்து பாருங்கள். फिलिपियो 2:3 से लेके பிலிப்பியர் 2:9-11 9 से लेके 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் எல்லாம் முடங்க பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான உயர்ந்த நாமத்தை பிதாவானவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. हालेलुया। அவர் மிகவும் தன்னை தாழ்த்தினார். वे जो है खुद को बहुत ही அவர் கடவுளாக இருந்த போதிலும் நம்மை போல் தம்மை அவர் தாழ்த்தினார். परमेश्वर होने के बावजूद भी उन्होंने खुद को नम्रता किया। மனிதர்களாகிய நம்மிடத்தில் எந்த ஒரு நாம் பெருமை பாராட்டும்படியான எந்த ஒரு காரியம் நம்மிடத்தில் கிடையாது. हमारे पास जो है घमंड करने के लिए ऐसे कोई बात नहीं। ஆண்டவருக்கு முன்பாக நாம் எந்த விதத்திலும் பெரியவர்கள் அல்ல. परमेश्वर के सामने हम कोई बात में बड़ा नहीं। ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के सामने हम खुद को नम्र करना है। இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளாக ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்த போதிலும் यहाँ परमेश्वर यीशु मसीह जो है वो जो उद्धार करता होते हुए தம்மை தாழ்த்தினார், மனுஷதா சாயலானார் என்று பவுல் எழுதுகிறார். खुद को जो है उन्होंने नम्र किया, दीनता किया। அது மாத்திரமல்ல, ஈன மரணம் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ तक कि नहीं बल्कि जो क्रूस की जो उस मौत तक उन्होंने खुद को जो है अधीन किया। நாம் மற்றவர்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்க முடியாத அப்படிப்பட்ட தாழ்மை நம்மிடத்தில் ஒருவரிடத்திலும் கிடையாது. हमारे पास ऐसा किसी के पास भी ऐसा स्वभाव नहीं है कि दूसरों को கடவுளுடைய கிரியைகள் முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. அது அதிசயமானதாக இருக்கிறது, மேன்மையானதாக இருக்கிறது. परमेश्वर का जो क्रिया है वो बहुत ही ऊंचा है, उन्नत है। அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறது நாமும் उनके जो है सिद्धांतों को जो पीछे करने वाले அவர் தாழ்மையாக இருந்தது போல நாமும் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கப்படுகிறோம். जिस तरह वो नम्र है ऐसे हम भी नम्र है। நாம் அப்படி தாழ்மையாக இருந்தோம் என்றால் நமக்கும் கனம் நமக்கும் உயர்வு உண்டாகும், சந்தேகமே கிடையாது. हम अगर ऐसे नम्रता से रहेंगे तो हमें भी परमेश्वर जो है ऊंचा उठाएगा। இயேசுவின் நாமம் பூமி எங்கும் மகிமைப்படுகிறது. यीशु का नाम जो है सभी जगह पे जो महिमा पाएगा। பரலோகத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் பூமியின் அடியில் உள்ளவர்கள் जो स्वर्ग में है जो धरती पे जो धरती के नीचे எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தங்களுடைய தலைகளை குனியும்படியாக सभी जो है सर यीशु मसीह के आगे जो झुकना है, ஆண்டவருக்கு முன்பாக தங்களுடைய கிரீடங்கள் தங்களுடைய பாகைகள் எல்லாம் கழித்து வைத்து விட்டு परमेश्वर के सामने खुद के जो मुकुट को भी இயேசுவுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த முடியாத ஒரு காலம் ஒன்று வரப்போகிறது. यीशु के सामने जो है खुद को झुकाने का ஆண்டவர் நமக்கு போதித்த இந்த முறைமையை நாம் கைக்கொள்ள வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டும். परमेश्वर ने जो बताया कि बातों को हमें अपनाना। தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்றார். जो नम्रता से ले रहे लोगों को जो परमेश्वर जो अनुग्रह देता। இரண்டாவது, दूसरी बात, ஜனங்கள் குருத்தோலை பிடித்துக் கொண்டு அவரை வரவேற்றார்கள். लोग जो है जो पाम ब्रांच को जो है वो लेके परमेश्वर தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி தெருவில் விரித்தார்கள். अपने जो वस्त्रों को निकाल के इस रास्ते में அந்த கழுதையின் மேல் இயேசுவானது அவர் சவாரி செய்கிறதா கழுதையின் மேலும் தங்களுடைய வஸ்திரத்தை விரித்தார்கள். जो गधे के वो जो मसीह बैठे थे वो गधे के ऊपर भी अपने जो वस्त्र को डाले थे. அந்த நாளிலே அந்த கழுதையும் கனம் அடைந்தது. उस दिन जो वो गधा जो था उसको भी वो बहुत इज्जत मिली. அந்த கழுதைக்கு எந்த ஒரு கனமும் கொடுக்க மாட்டாங்க. गधे को एक्चुअली लोग कभी इज्जत नहीं देते थे. பாரமான சுமைகளை அந்த கழுதையின் மேல ஏற்றிக்கிட்டு சவாரி செஞ்சுட்டு போவாங்க. जो भारी बोझ जो है उसके ऊपर डाल के उससे से लेके जाते थे. ஆனால் இந்த கழுதையானது ஒரு காலம் ஒருவராகிலும் கழுதையின் ஏறிராதவனும், ये जो गधा था इस पे कभी किसी ने बैठा नहीं था. அந்த பொதிதா சுமக்காத ஒரு கழுதையாக இருந்தது. जो कभी बोझ नहीं उठाया ऐसा गधा था. முதல் முறையாக மேசியா இந்த கழுதையின் மேல சவாரி செய்கிறார். पहली बार जो है यीशु मसीह जो है इस गधे के ऊपर ஜனங்கள் எல்லோரும் இயேசுவை வரவேற்கிறார்கள். इसलिए लोग जो है मसीह को जो है वहाँ पे அந்த குருத்தோலை கையில் பிடித்துக் கொண்டு அசைத்துக் கொண்டு வரவேற்கிறார்கள். जो पाम जो ब्रांच है उसे लोग हाथ में रखे பாலகர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் பெரியோர்கள் எல்லோரும் இயேசுவை வரவேற்கிறார்கள். जो छोटे से लेके बड़े सभी लोग जो है मसीह का जो है स्वागत करते हैं. இந்த குருத்தோலை எதை குறிக்கிறது என்றால் ये जो है पाम இது வெற்றியின் ஒரு சின்னமாகும். ये जो है ये यश का जो है एक चिन्ह है. இந்த குருத்தோலை என்பது ये जो है पाम ब्रांच जो है ஜெயத்தை, जो यश को, வெற்றியை, जो यश को बताता है, சமாதானத்தை,
समाधान को बताता है, நித்திய ஜீவனை जो अनंत जीवन को बताता இது है, அதாவது குறிக்கிறது. इसका जो चिन्ह ये बताता है। அதாவது கிரேக்க தேசத்திலே जो ग्रीक जो देश में விளையாட்டு வீரர்களுக்கு जो ऐसे खिलाड़ी जो है, இந்த ஏதாவது இந்த குருத்தோலை ஏதாவது அவரது தலையில் ஏதாவது சூடப்படும். जो इसका ऐसे एक मुकुट बना के उनके सर पे रख வெற்றி அடைந்தவர்கள் இக்காலத்தில் ஏதாவது தங்க பதக்கம் வெள்ளி பதக்கம் ஏதாவது இன்னும் ஏதாவது பல பதக்கங்கள் ஏதாவது जो கொடுக்கிறார்கள். जीतने वालों को आजकल जो है सोना और चांदी ब्रॉन्ज जो இந்த ஒலிம்பிக் ஏதாவது இந்த ஏதாவது விளையாட்டு ஏதாவது கிரேக்க தேசத்தில் தான் உருவாயிட்டு. जो ओलंपिक खेल जो है ग्रीक देश में அங்கே பல ஏதாவது விளையாட்டுகள் ஏதாவது நடைபெறுகிறது உண்டு. वहाँ पे कई तरह के जो 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 कंपटीशन जो है होता था। அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஏதாவது கொடுக்கப்படுகிறதாவது வெற்றியின் ஏதாவது அந்த பரிசு பொருள் என்னவென்றால், वहाँ पे जो है जो जीतने वाले खिलाड़ी को जो दिया जाता அவருடைய ஏதாவது சிரசில் மேல் ஏதாவது இந்த ஏதாவது குருத்தோலை தான் ஏதாவது கொடுப்பார்கள். उनके सर पे जो है इसका ऐसा मुकुट बना के ऐसे रखते थे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पैदान स्तुति। யூதர்கள் ஏதாவது இந்த குருத்தோலை ஏதாவது பிடித்துக்கொண்டு यहूदी जो है इसे पकड़ के இயேசுவுக்கு கனத்தை ஏதாவது செலுத்துகிறார்கள். मसीह को जो है आदर देते हैं। கடைசி ஏதாவது யுகத்தின் கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க போகிறது. जो काल के जो आखिर में जो एक बात चल होने वाला है। வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே, प्रकाशित वाक्य के 7वां अधिकार में வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 7:9 में இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पैदान स्तुति हो। மீட்கப்பட்ட திரளான கூட்டம் ஏதாவது என்ன செய்கிறது பாருங்க. जो उद्धार पाए जो लोग है वो क्या करें? தங்களுடைய கரங்களில் ஏதாவது குருத்தோலை ஏதாவது ஏந்தி கொண்டு ஏதாவது இயேசுவுக்கு முன்பாகவும் பிதாவுக்கு முன்பாக தன்னுடைய ஏதாவது தலைகளை ஏதாவது தாழ்த்தி ஏதாவது வணங்கி அவள் கனம் செலுத்துகிறார்கள். जो परमेश्वर और मसीह के सामने अपने सर को झुकाकर कैसे रहेंगे? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏதாவது நாம் ஏதாவது அழைக்க வேண்டும். हम जो है परमेश्वर को हमारे हृदय में बुलाना है। ஒருவேளை ஏதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்கு ஏதாவது வெளியில் ஏதாவது இருப்பார். हो सकता है कि शायद हमारे जो हृदय के बाहर நாம் அவரை பின்பற்றுவோம் என்றதாவது ஒரு உறுதி ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். हम जो है मसीह के पीछे होना है, जो निश्चित हमारे मन में होना है। ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆத்மீக ஏதாவது கர்த்தராக நம்முடைய ஆத்மீக ரட்சகராக क्योंकि यीशु मसीह जो है वही हमारे जो आत्मा का நம்முடைய ஆத்மீக ராஜாவாக அரசனாக அவர் இருக்கிறார். हमारे जो आत्मा का राजा है அவருக்கு என்னென்னும் ஏதாவது சதா காலங்களில் ஏதாவது மகிமை ஏதாவது கனமும் உண்டாயிருப்பதாக. उन्हीं को जो है सदा काल जो है महिमा हो जो இந்த யூத ஜனங்கள் ஏதாவது ஆண்டவர் ஏதாவது அந்த குருத்தோலை ஏதாவது பிடித்துக் கொண்டு ஏதாவது ஆண்டவர் ஏதாவது வரவேற்றார்கள். यहूदी लोग जो है ये जो पेड़ के जो ब्रांच है इसको लेके ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம் சொல்கிறது. प्रकाशित वाक्य जो 19:16 में से लिखा गया कि ये राजादी राजा है। ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पैदान स्तुति हो। இங்கே இயேசுவின் மேல் ஏதாவது ஒரு நாமம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. यहाँ जो मसीह के वो एक नाम लिखा गया, இயேசு ஏதாவது கர்த்தாதி கர்த்தாவும் जो परमेश्वर का परमेश्वर அவரே ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது. जो राजाओं का राजा ऐसा लिखा गया। அநேகம் பேர் ஏதாவது இயேசுவையும் அவருடைய கனத்தையும் அவருடைய ராஜரீக அரசாங்க ஆளுகை ஏதாவது பகைத்து விரோதித்தார்கள். बहुत लोग जो है परमेश्वर के जो राजस्व का विरोध कर रहे थे। இயேசு கிறிஸ்துவின் மேசியானி அதிகாரத்தை அநேகம் பேர் ஏதாவது புறக்கணித்தார்கள். बहुत लोग जो है उसे इनकार कर दिया था। இதே ஜனங்கள் ஏதாவது கொஞ்ச நேரத்திலே यही जो लोग जो कुछ क्षण में திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் தான் जो 4 ही दिन बीत गए। இயேசுவினுடைய ஏதாவது கிரியைகள் ஏதாவது வேறு விதமாக இருக்கிறது. यीशु मसीह का जो क्रिया जो अलग है, நாம் விரும்புகிற மாதிரி அவர் இல்லை. हम जैसे चाहते थे वैसा नहीं। நாம் எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படி அவர் செய்யவில்லை. जैसा हमने विश्वास किया था वैसा नहीं है। ஆதலால் இவர் நமது எதிரி என்று, इसलिए जो ये हमारा विरोधी है, இவரை ஏதாவது சிலுவையில் ஏதாவது அறையுங்கள் என்று சொல்லி இதே கூட்டம் ஆண்டவர் ஏதாவது பகைக்க ஆரம்பித்தார். यही जो भीड़ था इन्होंने फिर डिसाइड किया कि इसे जो है क्रूस के ऊपर मारना है। இறுதியில் அவரை கொலை செய்தும் போட்டார்கள். आखिर में जो है मसीह का जो है हत्या कर दिया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पैदान स्तुति हो। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டத்தை அக்காலத்து ஜனங்கள் அறியாதிருந்தார்கள்.
परमेश्वर का जो उद्देश्य जो है उस समय के लोगों ने नहीं जाना। அவர் எதற்காக கழுதையில் வந்தார், குதிரையில் வரவில்லை என்றும், किस लिए गधे के ऊपर आया था और घोड़े पे नहीं आया, அவர் எதற்காக இப்படி வந்தார் என்ற நோக்கத்தை ஜனங்கள் அறியாமல் இருந்தார்கள். जो किस लिए ऐसे आया वो जो उद्देश्य था लोग नहीं जान पाए। அது மாத்திரமல்ல, அன்று தினம் ஏதாவது மாலை வேளையிலே அவர் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக போயிட்டு उस दिन जो है शाम को यरूशलेम जो भवन में जाकर அங்கே அங்க பிசினஸ் நடந்துட்டு இருந்தது. वहां पर जो है व्यापार हो रहा அந்த था। ஆலயமானது மூன்று விதமாக பார்ட்டிஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. जो भवन जो उसका 3 भाग था। ஒன்று பரிசுத்த ஸ்தலம், एक जो है जो पवित्र स्थल था, இன்னொன்று மகாபரிசுத்த ஸ்தலம், एक जो महापवित्र स्थल था, இன்னொரு ஸ்தலமானது புறஜாதிகளுடைய ஸ்தலம் என்றது அது ஒரு பகுதி உண்டு. और एक जो जगह था अन्य जातियों का जगह करके एक जगह था। அந்த புறஜாதிகள் உள்ள அந்த ஸ்தலத்திலே தான் மற்ற ஜனங்கள் எல்லாரும் அங்கே ஆராதனை செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். अन्य जाति का जो स्थल है वहीं पे जो बाकी लोग அவர்கள் யாருமே தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. उनमें से कोई भी जो है भवन में नहीं जा இந்த सकता। புறஜாதிகள் ஆராதனை செய்கிற அந்த ஸ்தலத்திலே ये जो गैर धर्म के लोग जो आके आराधना करते थे, காசு விக்கிறவர்கள், वहाँ पे जो है पैसा बेचना, புறா விக்கிறவர்கள், कबूतरों को बेचना, ஆடு மாடு விக்கிறவர்கள், जो भेड़ बकरियों को बेचना, அவங்க எல்லாம் அங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. वहाँ पे ये सब व्यापार हो रहा இதை था। நாம் கவனிக்கும் பொழுது ये जो है ध्यान ஏன் करना, அப்படிதான் தேவாலயத்திற்குள்ளாக இப்படி அசூசிதாது நடந்தது என்று சொல்லி நாம் கவனிக்கும் क्यों பொழுது ऐसे परमेश्वर के भवन में सिर्फ हो रहा था। ஒன்று நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். पहली बात जो जानना है, அந்த காரியமானது वो बात जो है அது அங்கே செய்யப்பட்டிருக்கிறது, அது கூடாது. वहां पर अगर नहीं होना चाहिए था। ஏன்னா அக்காலத்தில் இரண்டு பணங்கள் நடைமுறையில் தான் இருந்தது. उस काल में जो है 2 प्रकार के जो सिक्के चल रहे थे। ஒன்று ரோம அரசாங்கத்தின் நாணயம் ஜனங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். एक जो रोमियो सरकार का जो पैसा वो था, இன்னொன்று யெகோவாவின் ஆலயத்தில் அங்கே ஆராதனை செய்கிற லேவியர்கள் அங்கே பலியிடுகிற ஜனங்கள் பயன்படுத்துகிற வேறு ஒரு காணிக்கை. दूसरी बात जो है यहूदी जो लेवियो जो वापरते थे वो सिक्का அந்த ரோம அரசாங்கத்தில் உள்ளது அந்த நாணயத்தை இங்கே தேவாலயத்தில் கொண்டு வர முடியாது. जो रोमियो सरकार का जो सिक्का था वो भवन में नहीं लेके அப்ப இந்த பொல்லாத இந்த பிசினஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, तो ये जो शातिर जो व्यापारी जो थे, அந்த ரோம அரசாங்க நாணயத்தை வாங்கி கொண்டு वो जो रोमियो सरकार का जो सिक्का लेकर அங்கே ஆலயத்திற்குள்ளாக போய் பலி செலுத்துவதற்கு ஆராதனை செய்வதற்கு அந்த நாணயத்தை கொண்டு போய் ஆராதனை செய்வாங்க. जो भवन में जो है बलि करने के लिए जो वो यहूदियों का सिक्का இப்படி लेके வாங்குற கொடுக்கிற இந்த பிசினஸ்ல ऐसा जो लेन देन का जो बिजनेस था, ஏராளமான பணங்களை அடித்து விடுவாங்களாம். इसमें जो बहुत से पैसा खर्च அங்கே होता था। பெரிய திருட்டுத்தனம், மோசடியும் போலித்தனமாக அங்கே ஜனங்கள் वहाँ இருந்தார்கள். पर सब जो है चोरी कालाबाजारी सब அங்கே कुछ होता था। அந்த ஸ்தலத்தில் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு டென்ட்டை போட்டுக்கிட்டு वहाँ सब जगह में जो टेंट वगैरह डाल के அங்கே எல்லாரும் இந்த பிசினஸ் தான் நடந்துட்டு இருந்தது. जो व्यापार जोर शोर அங்கே से चल ஜனங்கள் रहा था। ஆராதனை செய்ய முடியல. वहाँ पे लोग जो है आराधना नहीं कर அங்கே पाते। ஆண்டவர் போயிட்டு பார்க்கிறாரு, அது பார்த்த உடனே சாத்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு விரட்டுறாரு. जब मसीह वहाँ पे जाके देखते हैं कि यहाँ पे शैतान है तो उन्होंने वो ஒரு मार के சவுக்கை भगाया। உண்டு பண்ணி அவங்கள காசுக்காருடைய காசை வீசி எறிஞ்சு एक जो चाबुक बना के जो पैसा वैसा ஆடு टेबल- மாடல் விரட்டி கொண்டுட்டு போங்க. जो भेड़ बकरी जो था उनको भगा दिया। புறாதாவது விட்டு கொண்டிருக்கிறான், புறாக்கள் எல்லாம் தட்டி விட்டாரு. जो कबूतर वगैरह था वो सब उन्होंने गिरा दिया। பொல்லாதவர்கள் என்னுடைய ஆலயத்தை அசூசிப்படுத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு जो दुष्ट लोग जो है भवन को जो गंदा कर தேவனுடைய रहे हैं। ஆலயம் ஆராதனை ஸ்தலமாக இருக்கிற இந்த ஆலயத்தில் தீட்டுப்படுத்துகிறீங்க என்று சொல்லி मेरा भवन जो है वो प्रार्थना का घर होगा, लेकिन ஆண்டவர் आपने- அந்த இடத்தை சுத்திகரித்து அவர் தன்னுடைய அதிகாரத்தில் கொண்டு வருகிறார். परमेश्वर ने उस जगह का शुद्धिकरण करके अपने தேவன் ताबे में लिया। தம்முடைய திருச்சபை இப்படித்தான் செய்ய போகிறார். परमेश्वर अपने कलेशिया को ऐसे करेंगे। சபைக்குள்ளாக எப்படிப்பட்ட தீட்டுகள் அசுத்தங்கள் நடைபெறுகிறதை कलेशिया के अंदर पाए जो गंदगी ஒருபோது ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அதை அகற்றி அதை சுத்திகரிப்பார். वो सब गंदगी को दूर करके परमेश्वर शुद्ध करेंगे। ஹalleluya हालेलुया। தேவன் பாவத்தை அவர் நிக்கிரகம் பண்ணும்படியாகவே அவர் கிரியை செய்கிறார். परमेश्वर जो है पाप को हटाने के लिए क्रिया करेंगे। இந்த அசுத்த தலைவர்கள் இதற்கு துணை போனார்கள். जो अशुद्ध नेता है इनके सपोर्ट में आ गए थे। ஜனங்கள் இவர் செய்த இந்த காரியம் ஜனங்களுக்கும் பிடிக்கல. ये जो कार्य के लोगों को पसंद नहीं था। இது என்ன நாங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம், எதுக்காக இப்படி விரட்டுறாருன்னு சொல்லிட்டு उनको लगा कि हम तो परमेश्वर का சிலர்கள் आराधना कर रहे हैं। தவறாக அதை நினைத்துக் கொண்டார்கள். कुछ लोग इसका गलत मतलब निकाले। ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், परमेश्वर ने क्या कहा, இது என்னுடைய ஜெப வீடு, ये प्रार्थना का घर है। நீங்கள் அதை கள்ளர் கொய்கையாக மாற்றி இருக்கிறீங்க. ये जो है दुष्ट लोगों का अड्डा बना दिया। எல்லாம் கள்ளர்களாக இருக்கிறீங்க. सब जो है चोर लोग हैं। ஒருவனும் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி விட்டார். कोई भी यहाँ पर नहीं रहना करके मार के தேவன் भगाते தம்முடைய हैं। ஜனங்களை எப்படித்தான் பரிசுத்தமாக்குகிறார்.
परमेश्वर अपने लोगों को ऐसे पवित्र நம்முடைய करेंगे। இருதயத்தில் தான் இருக்கிற அசுத்தங்கள் பாவ கரைகளை ஏதாவது ஆண்டவர் ஏதாவது இப்படி சுத்திகரிப்பார். ஹalleluya. हालेलुया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे इतना स्तुति हो। இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் यीशु को जो पीछे होते हैं அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், उनके बारे में शास्त्र क्या कहता है? ஒரு ஏதாவது பனமரத்தை போல ஏதாவது நீ ஏதாவது செழித்ததாவது எழும்புவாய் என்னும். ये जो ऊंचे पेड़ की तरह आप जो लोग சங்கீதம் 92 சங்கீதம் 12வது வாக்கியத்திலே, भजन संगीता சங்கீதம் 92 92:12, நீதிமான் பனையைப் போல் செழித்து நீதிமான் பனையை போல் செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளர்ந்து லீபோனில் உள்ளதாவது கேதுருவை போலதாவது அவன் வளருவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. जो धर्मी जो है वो लेबनान के जो उस पेड़ के द्वारा बढ़ेगा। பனையின் குருத்தோலை தான் அதாவது அங்கே ஜனங்கள் ஏதாவது பிடித்து கொண்டு வந்தார்கள். वहां पे जो पाम जो है वही लोगों को पकड़ के அது ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவே அரசனாக, அவரே வெட்டிதா சிறக்க போகிறார், அவரே ராஜா என்று சொல்லி அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். वो जो एक चिन्ह था कि यही परमेश्वर है, यही राजा है करके। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे इतना स्तुति हो। ஆதலால் இந்த ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள். लोग जो है अपने वस्त्रों को निकाल के रास्ते में बिछा யூத दिया था। ஜனங்கள் எதற்காக தன்னுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள் என்றால், लोगों ने क्यों अपने वस्त्रों को बिछा दिया தங்களை அவ்வளவாக தங்களை தாழ்த்தினார்கள். था? इतना लोगों ने खुद को दीन किया था। யூத ஜனங்கள் ஒரு சட்டைக்கு यहूदी लोग एक कपड़े पे 2, 3, 4 துணி போட்டிருப்பாங்களாம். कई तरह के जो कपड़े जो एक के ऊपर एक वो लोग पहनते हैं। அந்த ஒவ்வொரு அந்த துணியினுடைய திக்னஸ் ரொம்ப திக்கா இருக்குமா. जो हर एक कपड़े का थिकनेस बहुत होता है। இப்போ நம்ம ரொம்ப தின்னா ரொம்ப மெல்லிசான போடுறோம். हम जो है अभी जो बहुत ही पतले कपड़े पहनते हैं, அது எதற்காக போடுவார்கள் என்றால், किस लिए पहनते थे? கொடிய உஷ்ணம், बहुत ही जो क्लाइमेट जैसा था, புயல், அதாவது மண் புயல் அடிக்குமா, जो है मट्टी का तूफान निकलने का। அந்த மண் புயல் அடிக்கிறதை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு அப்படித்தான் உடையதை உடுத்திருப்பாங்களாம். ऐसे जो मिट्टी का जो तूफान है उससे खुद को बचाने के लिए ऐसे कपड़ा அதை அவர்கள் கலற்றி தெருவில் விரித்தாங்களாம். वो उनको उतार के जो रास्ते में बिछा दिया। தங்களை அவர்கள் தாழ்த்தினார்கள். उन्होंने खुद को नम्र किया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे इतना ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெட்டி சிறந்திருக்கிறார். परमेश्वर जो है उन्होंने विजय पाया। அவர் உலகத்தில் ராஜாவாக இருக்கிறார் என்பதை இங்கே ஒரு அடையாள ரூபமாக சின்னமாக அவளை ஏற்றுக்கொண்டார்கள். वो जो है एक संसार का राजा करके एक चिन्ह था। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे इतना स्तुति। தங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவையை ஆண்டவருக்கு என்று தங்கள் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். अपने जिंदगी में रोजमर्रा की जिंदगी के लिए परमेश्वर को उन्होंने मांगा। உடை, ஆகாரம், நமக்கு பாதுகாப்பு, வீடு, இவைகளெல்லாம் அடிப்படை தேவைகளாக இருக்கிறது. जो रहने का घर, पहने के लिए कपड़े, खाने के लिए जो रोटी है, ये हमारी रोजमर्रा की जिंदगी की जरूरत है। அவைகளை ஆண்டவருக்கு என்று அவர்கள் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். वो परमेश्वर के लिए उन्होंने समर्पण कर दिया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे इतना स्तुति हो। நாம் எப்பொழுதாவது கவனித்ததாவது காரியத்தின் உண்மை என்னவென்றால், हम जो भी ध्यान किए बातों में सच्चाई है। எதற்காக இந்த பனையின் அந்த குருத்தை அவர்கள் அசைத்து ஆண்டவரை வரவைத்தார்கள்? किस लिए उन्होंने परमेश्वर का स्वागत किया था? எதற்காக தங்களுடைய வஸ்திரங்களை ஆண்டவருடைய பாதையிலே விரித்தார்கள்? किस लिए उन्होंने अपने वस्त्रों को निकालकर बिछा दिया था? அவரை அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். उन्हें जो एक राजा के तौर उन्हें स्वीकार करने के लिए, ஒரு ஜெயதாது வேந்தனாக அவளை ஏற்றுக்கொண்டார்கள். ये जो विजय पाने वाले व्यक्ति के जैसा தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். अपने जो जीवन है परमेश्वर को समर्पण कर दिया। மூன்றாவது, तीसरी बात, ஹோசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். होसन्ना करके जो है जोर से ஹோசன்னா என்றதாவது இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், होसन्ना ये जो ग्रीक भाषा का मतलब क्या है? தொழுகை, जो है आराधना, துதி, स्तुति, சந்தோஷம், खुशी, விடுதலையாக்கும், छुटकारा होना, ரட்சித்தருளும், उद्धार होना, எங்களுக்கு உதவி செய்யும், हमें मदद करना, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ற அர்த்தம் தான் ஹோசன்னா हम என்பது. प्रार्थना करते करके इस शब्द का मतलब சங்கீதம் है। 118:25 भजन संगीता 118:5 சங்கீதம் में 118:25 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के बेटा स्तुति हो। கர்த்தாவே ரட்சியும், ஹோசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். परमेश्वर हे परमेश्वर आप हमें उद्धार करना, होसन्ना। யூத ஜனங்கள் ரட்சிப்பிற்காக மண்டாடினார்கள், கெஞ்சினார்கள். तो यहूदी लोग ये उद्धार के लिए जो है वो लोग संघर्ष कर रहे हैं। இந்த ரட்சிப்பு எதை குறிக்கிறது என்பதை அவர்கள் சரியாக அறிந்து கொள்ளவே இல்லை. ये जो उद्धार है किसे दर्शाता है वो नहीं समझ पाए। எங்களை ரட்சியும் என்றால் हमें उद्धार कीजिए करके, எங்களை மீட்டருளும், எங்களை விடுதலையாக்கும், हमें छुड़ाइए करके कहते हैं। எதிலிருந்து? किससे?
உலக ஆளுகையிலிருந்து, जो संसारिक बातों में से, பாவத்திலிருந்து, पाप से, சாபத்திலிருந்து, श्राप से, ஆத்மீக மரணத்திலிருந்து जो आत्मिक मृत्यु எங்களை से, விடுதலையாக்கும் என்ற அந்த நோக்கம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. जो ये उद्देश्य जो है उनको नहीं पता था। அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள் वो लोग என்றால், क्या समझ रहे थे, கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்றால் हमें उद्धार இந்த कीजिए, मतलब ரோம் அரசாங்கத்திலிருந்து எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அவர்கள் அப்படி நம்பினாங்க. इस रोमियो सरकार से हमारा उद्धार करना वो समझ रहे थे। அப்படிப்பட்ட எந்த ஒரு போதனையும், ऐसा कोई उपदेश, அப்படிப்பட்ட எந்த ஒரு உபதேசத்தையும் ऐसा कोई उपदेश जो है, இயேசு தன்னுடைய ஏதாவது ஜீவிதத்திலே ஏதாவது நடப்பிக்கவே இல்லை. ऐसा कोई उपदेश के बारे में परमेश्वर ने ஏன்னா बात नहीं किया। இயேசுவும் அதாவது அந்த ரோம அதாவது அரசாங்கத்தின் அடிமையாகத்தான் அவர் தான் இருக்கிறார். प्रभु यीशु मसीह भी जो उस वक्त जो रोमियो के தேவனுடைய जो பிள்ளைகளாக இருக்கிற நாமும் இந்த உலகத்தின் ஏதாவது அரசாங்க ஏதாவது நம்முடைய தேசத்தின் அரசாங்கமாக இருக்கட்டும், உலக அரசாங்கமாக இருக்கும், அதற்கு நாம் அடிமைகளாக நாம் இருக்கிறோம். परमेश्वर के लोग हम जो है सरकार के जो है अधीन होना है। நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். हम जो है परमेश्वर के बच्चे जो है, நம்முடைய ஏதாவது குடியிருப்போ ஏதாவது பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். हमारा जो है निवास जो है स्वर्ग में है। அதாவது நம்முடைய குடியிருப்பு என்று சொல்லப்படுகிறது நம்முடைய ஏதாவது அந்த சிட்டிசன்ஷிப், हमारा जो नागरिकता, குடி உரிமை, जो नागरिकता, அது நமக்கு ஏதாவது இங்கே பூமியில் ஏதாவது இந்தியா தேசத்தில் உள்ளவர்கள் நமக்கு ஏதாவது இந்திய ஏதாவது சிட்டிசன்ஷிப் இருக்கிறது, जो इंडिया में जो है इंडिया का नागरिकता ऐसे देता है। ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் என்றால், लेकिन प्रेरित पौल क्या நமது कहते हैं, குடியிருப்பு ஏதாவது பரலோகத்தில் இருக்கிறது. हमारा जो है नागरिकता है அவர் स्वर्ग में, சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன், அதாவது பரலோகத்தில் உள்ளவை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். हमारा जो नागरिकता है वो स्वर्ग में। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे एकदम स्तुति நம்முடைய हो। குடி உரிமை ஏதாவது பரலோகத்துக்குரியதாகும். हमारी जो नागरिकता है स्वर्ग है। அந்த ஏதாவது பரலோக அந்த ஏதாவது பரலோகத்தின் ஏதாவது அரசனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். वो जो स्वर्ग का जो है वो राजा जो है परमेश्वर है। ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது, அந்த காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை ஏதாவது அரசனாக வெளிப்படுத்த போகிறார். ஹalleluya, हालेलुया। அவர் நமது ஏதாவது ராஜாவாக இருக்கிறார், நம்முடைய கர்த்தாவாக இருக்கிறார், நம்முடைய இரட்சகராக वो जो है இருக்கிறார். हमारा राजा है, हमारा परमेश्वर। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे एकदम स्तुति हो। ஓசன்னா, होसन्ना தொழுகை, जो आराधना, துதி, स्तुति, சந்தோஷம், खुशी, ரட்சியும், उद्धार, என்னை விடுதலையாக்கும், मुझे छुटकारा எனக்கு दिलाइए, உதவி செய்யும் मुझे मदद என்று कीजिए। நான் ஏதாவது ஜெபிக்கிறேன் என்ற அர்த்தம் தான் ஹோசன்னா என்பது. ऐसे प्रार्थना करता हूं करके इस शब्द का मतलब है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே ஜனங்கள் இயேசுவை ஏதாவது வரவேற்கிறார்கள். यहाँ लोग जो है परमेश्वर का जो है स्वीकार करते हैं। கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். जो परमेश्वर के नाम से जो आए हुए जो व्यक्ति वो आशीष पाए। யெகோவாவின் நாமத்தில் வருகிறவர் நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். यहोवा के नाम से जो आए वो आशीष पाए। கடவுளுடைய இறைவனுடைய ஏதாவது நாமத்தில் வருகிறவர் ஏதாவது நீ ஏதாவது துதிக்கப்பட்டவர். जो परमेश्वर के नाम पे जो आए आप आशीष पाए। இதற்கு முன்னால் இல்லைனால் அதற்கு பின்னால் யாரும் கடவுளுடைய நாமத்தில் வரவே இல்லை. इसके पहले और इसके बाद कोई भी ऐसे खुदा के नाम से ऐसे नहीं आया। இங்கே ஏதாவது யூத ஜனங்கள் ஏதாவது இயேசு ஏதாவது நீர் ஏதாவது யெகோவாவின் நாமத்தில் வருகிறீர், यार यहूदी लोग जो है आप जो यहोवा के नाम से आए, ஆதலால் நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், நீர் துதிக்கப்பட்டவர், நீர் கனமுள்ளவர் என்று சொல்லி அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். इसलिए जो आप आशीष पाए गए और आप जो है ஏனென்றால் இவர் சர்வ வல்லமையுடைய ஏதாவது அவர் ஏதாவது பிரதிநிதியாக இருக்கிறார். क्योंकि ये जो है इस खुदा का जो है प्रतिनिधि था। மத்தேயு 21:9 வாசித்து பாருங்கள். मत्ती மத்தேயு 21:9. 21:9 முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के प्रति स्तुति हो। உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். जो भीड़ आगे आए वो जाते जाते தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे एकदम स्तुति हो। ஓசன்னா, होसन्ना, நாம் நம்முடைய பாடல்களிலே நம்முடைய ஏதாவது ஆராதனை வேளைகளிலே ஹோசன்னா என்று சொல்லி நாம் பாடுகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். हम हमारे आराधना में जो गीत गाने में होसन्ना करके ये शब्द वापस இயேசுவுக்கு நாம் ஏதாவது புகழையும் இயேசுவுக்கு நாம் தொழுகையும் நாம் செய்கிறோம். जो यीशु को जो है स्तुति और आराधना करते हैं, அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். वो जो उनकी महिमा करते हैं, அதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார், அதற்கு உரியவராக அவர் இருக்கிறார். उसका जो है वो पात्रवाने उनको जो है वो देना है। ஏனென்றால் இயேசுவை நம்முடைய இருதயத்தில் ஏதாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். यीशु मसीह को जो है हमारे हृदय में हम अपनाना है। அவர் ஏதாவது நம்முடைய ஆத்மீக ஏதாவது கர்த்தராக இரட்சகராக மீட்பராக இருக்கிறார் என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். वो जो है हमारे आत्मा का उद्धार करता है करके उसे अपनाना है। இந்த ஜனங்கள் ஏதாவது வெளிப்படையாக இப்படி அங்கீகரித்தார்கள். ये जो लोग है भारी तो से अपनाया, அவருடைய உள்ளத்திலோ இயேசுவுக்கு ஏதாவது அங்கே இடம் இல்லை. लेकिन हृदय में जो है जगह नहीं दिया था.
இயேசுவுக்கு ஏதாவது இடம் ஏதாவது நம்ம கொடுத்தோம் என்றால் यीशु मसीह को अगर हम जगह देंगे, இயேசுவான் நம்முடைய இருதயத்தில் வந்து அவர் ஏதாவது வசிப்பார். यीशु मसीह जो है हमारे हृदय में आके निवास அந்த करेंगे। ஜனங்களுக்கு ஏதாவது அங்கே இயேசுவுக்கு இடம் இல்லை, கொடுக்கல. वो लोगों ने मसीह को जो है जगह नहीं दिया। ரோமர் 10 அதிகாரம் 9-10 வாக்கியத்தை வாசிக்கலாம். रोमियो 10:9-10 में ரோமர் पढ़िए। 10:9-10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை ஏதாவது மரித்தோரிலிருந்து ஏதாவது உயிர்த்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசம் கொண்டாய், நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। ஆதலால் இவர்கள் புறம்பான ஒரு அங்கீகாரத்தை தாங்கள் செய்தார்கள். इसलिए जो है इन्होंने विपरीत जो है उन्होंने स्वीकार किया இயேசுவை था। தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சகராக மீட்பராக அவள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. यीशु मसीह को अपने हृदय में उन्होंने स्वीकार नहीं किया था। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது நீங்களும் நானும் இயேசுவை நம்முடைய இருதயத்தில் அழைக்க வேண்டும். परमेश्वर के लोगों, आप हम जो है परमेश्वर को अपने हृदय में स्वीकार करना। நம்முடைய நீதி உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். हमें जो न्याय होने के लिए हम जो हमारे मुंह से जो है उसे कहना है। நாம் ரட்சிப்பை பெறுவதற்கு வாயினால் அறிக்கையிட வேண்டும், இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். हम जो है उद्धार पाने के लिए हमारे मुंह से उसे बयान करना है। ரோமர் 10 அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிக்கலாம். रोमियो 10वां अधिकार 13वां वचन को पढ़िए। ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे एकदम स्तुति हो। கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான். परमेश्वर के नाम को जो आराधना करने वाला जो भी है उद्धार पाएगा। இயேசுவை யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, यीशु मसीह को जो कोई आराधना करेगा, மெய்யான ரட்சகரை தன்னுடைய இருதயத்தில் ஏற்று விசுவாசித்து அவருக்கு தன்னுடைய ஆத்துமாவை தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்களோ, वही सच्चा उद्धार करता है जो अपने जिंदगी को समर्पण करेगा। அவர்கள் மாத்திரம் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். सिर्फ वही लोग उद्धार पाएंगे। இவர்கள் இயேசுவை அங்கீகரித்தார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி எல்லாம் பாடினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ये लोग यीशु मसीह को स्वीकार किया, दाऊद का जो पुत्र है करके उनको जो, ஆனால் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. लेकिन जो है यीशु मसीह को विश्वास नहीं किया। இயேசுவினால் சமாதானம் உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது, நித்திய வாழ்வு உண்டாகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். यीशु मसीह के द्वारा समाधान होगा, उद्धार होगा करके वो नहीं जानते। புறஜாதிகளாக இருக்கிற நாமோ இயேசுவை விசுவாசிக்கிறோம். अन्य जाति जो हम है यीशु मसीह को विश्वास இயேசுவை करते நாம் हैं। ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். यीशु मसीह को हमने अपनाया है। இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நாம் அழைக்க வேண்டும். यीशु मसीह को अपने हृदय में बुलाना है। இயேசுவே என்னுடைய இருதயத்தில் தங்கிரும். यीशु मसीह आप हमारे हृदय में आके आप निवास कीजिए। ஆகிலும் சில சீஷர்கள் ஆண்டவரை விசுவாசித்த अनेक சீஷர்கள் இருந்தார்கள். लेकिन बहुत जो चेले जब मसीह को विश्वास அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். वो लोग यीशु मसीह को विश्वास किया, அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டார்கள், उनके जो उपदेशों को अपनाया, அவருடைய ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொண்டார்கள். उनके जो उद्धार को उन्होंने मिला। ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஹோசன்னா என்று சொல்லி நாம் சொல்கிறோம் என்றால், इसलिए परमेश्वर के लोग हम होसन्ना कहते हैं। அவரை நம்முடைய இருதயத்தில் நாம் அழைக்க வேண்டும். अपने जो हृदय में उनको बुलाना है। என்னுடைய இருதயத்தில் தங்கிரும் என்று சொல்லி நாம் அவரை அழைக்க வேண்டும். हमारे हृदय में आके आप ठहरिए करके बोलना है। அப்படி தங்கி இருக்கிறவருடைய இருதயத்தில் அந்த ஆத்துமாவிற்கு அவர்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ऐसे जिस आत्मा में रुकते हैं वो आत्मा को उद्धार देगा। அவர்களுக்கு அவர் மெய்யான ரட்சிப்பை கொடுக்கிறார். जो सच्चा जो उद्धार उनको देगा। நித்திய ஜீவன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். अनंत जीवन जो है दिया जाएगा, इसे लिखा है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे एकदम स्तुति हो। இங்கே ஆண்டவருடைய இந்த நாளிலே இந்த குருத்தோயிலை இந்த ஞாயிறிலே அவர் நடப்பித்த சில செயல்களை, आज के दिन ये जो पाम संडे के दिन परमेश्वर ने जो किया संभव, நாம் ஆன்மீகமாக நாம் अनेक சத்தியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. इस आत्मिक तौर से कई सत्य बातों को हम स्मरण करते हैं। ஓசன்னா என்று சொல்லி நாம் கர்த்தரை அழைக்கிறதினால் நம்முடைய ஆத்துமாவிலே நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். होसन्ना करके जब बुलाएंगे तो परमेश्वर को अपने हृदय में நாம் அவருக்கு துதி செலுத்துகிறோம், அவரை நாம் கனப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், அவருக்குள்ளாக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். हम जो है उनकी स्तुति कर रहे हैं, उनकी आराधना कर रहे हैं, हमारे हृदय में बुलाते हैं उनको। நான்காவது, चौथी बात, இயேசு அந்த ஆலயத்தை சுத்திகரித்தார். परमेश्वर यीशु मसीह ने उस भवन का शुद्धिकरण किया। மார்க் 11 அதிகாரம் 17வது வாக்கியத்திலே, मार्क 11:17 में, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லி அழைக்கப்படும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर की पैदा, நீங்களோ அதை கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்கள்.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के नाम என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லி அழைக்கப்படும். मेरा जो घर है सभी लोगों के लिए प्रार्थना का घर कहलाया தேவனுடைய जाएगा। ஆலயத்தில் ஏதாவது ஒருவராகிலும் ஏதாவது தீட்டு அசுத்தத்தை ஏதாவது செய்ய மாட்டாங்க. भवन में कोई भी गंदा काम या अशुद्ध काम नहीं करेगा। எந்த ஒரு ஏதாவது சமயத்தாக எந்த மதக்காரங்களாக இருக்கட்டும், कोई भी धर्म के लोग हो, கோயிலுக்குள்ளாக भवन के अंदर, சர்ச்சுக்குள்ளாக, चर्च के अंदर, இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஏதாவது இந்து தேவாலயத்திற்குள்ளாக இருக்கட்டுமே, या तो हिंदू कोई मंदिर हो, இல்லாத இல்லை என்றால் ஏதாவது இஸ்லாமிய ஏதாவது அந்த ஏதாவது பள்ளிவாசலாக இருக்கட்டும், या जो इस्लाम के जो मस्जिद या दरगाह हो, அதற்கு உள்ளாக யாரும் சிகரெட் குடிக்க மாட்டான். उसके अंदर जाके कोई सिगरेट ऐसा नहीं, யாரும் ஏதாவது ஒரு தீட்டு ஒரு அசுத்தத்தை செய்ய மாட்டான். कोई ऐसा गंदा काम या ऐसा कोई 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 नहीं करे। இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து यहाँ परमेश्वर यीशु मसीह அவர் ஏதாவது வைராக்கியம் ஆவியிலே ஏதாவது வைராக்கியம் கொண்டார். जो आत्मा में जो है उन्होंने जो बल पाया, அவர் ஏதாவது அந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது அங்கே சத்துருவின் ஏதாவது கிரியைகள் இருந்தது, उस भवन को देखकर जो है जो दुश्मन அது की जो क्रिया है, அசுத்தமாக இருந்தது, वहाँ पे जो अशुद्ध है, அங்கே ஜனங்களிலும் அசுத்தமாக இருந்தார்கள், அங்கே சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்று वहाँ पे लोग भी अशुद्ध थे, वहाँ पे शुद्धिकरण जरूरी है करके जान के இந்த ஏதாவது வியாபாரிகளை, ये जो है व्यापारियों को, இந்த பண ஏதாவது மோசடி செய்கிறவர்கள், ये जो पैसे बदलने वाले जो व्यापारी थे, அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள், जो भवन को जो है अशुद्ध करने वाले, அவர்களை அந்த இடத்தை விட்டு ஏதாவது அகற்றி விட்டார். उस जगह से जो है मारकर भगा दिया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के परिणाम स्तुति। இந்த வியாபாரிகள் ஏழைகளுடைய பணத்தை ஏதாவது விரயம் செய்தார்கள். ये जो है व्यापारी जो है गरीब लोगों के जो पैसे को जो है लूटते थे। ரோம் ஏதாவது நாணயத்தை ஏதாவது அங்கீகரிக்கப்படாத ரோம நாணயத்தை, जो रोमियो सरकार का जो पैसा जो नहीं चलता था, இங்கே ஏதாவது ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஏதாவது செலுத்தப்படுகிற அந்த நாணயத்தை ஏதாவது வைத்து ஏதாவது மாற்றி जो मंदिर में जो लिया जाता था पैसा उसको बदल कर அவர்கள் ஏதாவது துருப்பிரயோகம் செய்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள वो வேண்டும். लोग जो बहुत ही बुरा काम और मुनाफा कमाते थे, அவர்கள் அதை தவறாக பயன்படுத்தினார்கள். उसे गलत तरीके से कमाते थे। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது परमेश्वर के लोग, हम परमेश्वर के समूह जब आते हैं, நாம் அதாவது நியாயமாக சம்பாதித்த காசை தான் நாம் அதாவது ஆண்டவருக்கு முன்பாக நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். हम जो है न्याय से जो जो कमाए ये पैसा लेके அநியாயமாக நாம் சம்பாதித்தவைகள், जो अधर्म से कमाया हुआ पैसा, திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டவைகள், जो चोरी के द्वारा लिया गया पैसा, என்றால் வேறு விதத்தில் ஏதாவது நாம் பெற்றுக்கொண்டதை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செலுத்தக்கூடாது. या तो गलत तरीके से जो आया हुआ पैसा वो परमेश्वर के समूह में लाकर அதை भेंट नहीं கடவுள் देना। ஏதாவது அங்கீகரிப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறது. उसे परमेश्वर जो है उसे स्वीकार नहीं करेगा। ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் ஏதாவது காணிக்கை எப்படியெல்லாம் செலுத்த வேண்டும் என்றும் ஏதாவது பிரமாணங்கள் இருக்கு. पुराना नियम में जो है जो किस तरह से जो दान देना है सब लिखा सब அதாவது மந்தையின் ஏதாவது முதல் ஈட்டு ஏதாவது மந்தையின் ஏதாவது முதல் பிறந்த ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி, वो जो है जो पहिलोटा जो होगा, இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஏதாவது மாட்டின் ஏதாவது முதல் ஏதாவது பிறந்த ஏதாவது முதல் ஏதாவது குட்டி, या तो गाय का जो पहला जो गाय होगा, சுத்தமானவைகள், जो शुद्ध है, அதாவது பழுது உள்ளவைகள், जो अच्छी चीज है, அவைகள் எல்லாம் பழுது உள்ளவைகளை ஏதாவது அகற்றிவிட்டு जो बुरी चीज है சுத்தமானவைகள், तो अच्छा चीज है, அதாவது முழுமையாக இருக்கிற அதாவது பரிசுத்தமானவைகளை தான் நாம் அதாவது காணிக்கை செலுத்த வேண்டும் என்று जो परिपूर्ण और जो पवित्र है उसे भेंट चढ़ाना। பழைய ஏற்பாடு நமக்கு இதை சொல்லுகிறது. पुराना नियम हमें ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது அநியாயமாக நாம் அதாவது சம்பாதித்தவைகள், इसलिए परमेश्वर के लोग जो अधर्म से कमाए हुआ நாம் पैसा, தவறாக நாம் அதாவது நாம் வேலை செய்து நாம் அதாவது எடுத்துக்கொண்டவைகள், जो गलत तरीके से जो कमाया हुआ पैसा, இல்லைனால் திருட்டுத்தனமாக நாம் எடுத்துக்கொண்டவைகள், या चोरी के द्वारा जो அவைகளை कमाया पैसा, ஒன்றையும் அதாவது இடைய சமூகத்தில் நாம் கொண்டு வரலாகாது. उस पैसे को जो है परमेश्वर समूह में தேவனுடைய नहीं देना। நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அவைகள் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படாது. ऐसे जो पैसे वो परमेश्वर स्वीकार नहीं करेंगे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. நாம் மனப்பூர்வமாக हम जो पूरे मन से கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கொடுக்கிற காணிக்கையானது மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். जो हम दान देते हैं हम पूरे मन से देना। கடவுளுக்காக நான் ஏதாவது ஒப்பு கொடுக்கிறேன் என்றதாவது மனம் நமக்கு இருக்க வேண்டும். ऐसे परमेश्वर के लिए मैं देता हूं, ऐसा पूरा मन होना ஏனோதானே चाहिए। என்று சொல்லி ஏதாவது ஊழியக்காரன் சொல்லுகிறான் அல்லது ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லி நாம் கொடுக்கவே கூடாது. या तो किसी बंदिश या सेवक ने बुलाया करके आधे मन से नहीं देना। நான் எனக்கு ஏதாவது கடவுள் ஏதாவது கொடுத்தவைகளிலிருந்து கர்த்தர் ஏதாவது விரும்புகிறது, கர்த்தர்
கர்த்தருடைய பங்கை நான் தான் செலுத்தி விடுவேன் என்று சொல்லி மனப்பூர்வமாக செலுத்துகிறவைகளை मेरे पास परमेश्वर ने दिया है, उसमें से कुछ भाग में परमेश्वर को दूंगा। கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். ऐसे बातों को परमेश्वर स्वीकार करता है। ஆண்டவர் அதிகாரத்தோடு தான் அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். परमेश्वर जो है पूरे अधिकार से भवन को शुद्ध करता है। தேவனதாது இந்த ஆலயம், இந்த சரீர ஆலயமாகி நம்மையும் அப்படித்தான் அவர் சுத்திகரிக்கிறார். परमेश्वर जो है इस शरीर के भवन को जो है தேவன் தம்முடையதாது சபையதா சுத்திகரிப்பாராக. ஹalleluya. परमेश्वर अपने सभा को शुद्ध करे। அதிலதாது அவ்வப்போதுதாது உண்டாகிற அசுத்தங்களை தாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதைதாது அகற்றுவார். समय समय पर जो आने वाले अशुद्ध को परमेश्वर दूर करे। எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 43 எசேக்கியேல் 43:1. பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார். வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட அந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதியண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தைப் போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. போதும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के प्रधान स्तुति हो। இங்கே ஆண்டவருடைய ஆலயத்தை தாது இங்கே அசுத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி இங்கே தாது எசேக்கியேல் சொல்லுகிறார். या परमेश्वर के भवन में से कुछ अशुद्ध बातें पाए गए। அந்த அசுத்தமாய் தாது இருக்கிற அந்த ஸ்தலத்தை தாது ஆண்டவர் சுத்திகரிப்பார் என்று சொல்லி இங்கே தீர்க்க தரிசனமாக जो எழுதப்பட்டிருக்கிறது. स्थल को जो है परमेश्वर शुद्धिकरण करेंगे ऐसे बताया गया। இயேசுவானவர் நம்முடைய இருதயத்தை தாது சுத்திகரிக்கிறார். यीशु जो है हमारे हृदय को शुद्ध करेगा। மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே मत्ती 5:8 में இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் தான் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், जो हृदय में शुद्ध है वो तो धन्य है, அவர்கள் அதாவது கடவுளை தரிசிப்பார்கள். वे परमेश्वर को दर्शन அவன் करेंगे। கடவுளை தரிசிப்பது சாதாரண விஷயம் கிடையாது. परमेश्वर का दर्शन करना सादी बात நாம் नहीं है। அதாவது பாவிகளாக அசுத்தர்களாக உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் அதாவது செஞ்சுவிட்டு हम पापी और संसार के सब अशुद्ध में रहेंगे கடவுளை तो பார்க்கணும்னா ஒருபோதும் பார்க்க முடியாது. परमेश्वर को देखना ऐसे सोचेंगे तो कभी नहीं சிலவங்க देख அதாவது सकते। அப்படி நினைச்சுக்கிட்டுதாங்க. कुछ लोग ऐसे கடவுளை सोचते அதாவது हैं, பார்க்கறது என்னதோ அதாவது நம்ம அதாவது ஃப்ரெண்ட் மாதிரி, நம்ம அதாவது நண்பர்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டுதாங்க. ऐसे एक दोस्त को देखने से वो समझते हैं परमेश्वर को கடவுளை देखना। பார்க்கிறது சாதாரண விஷயம் அல்ல. परमेश्वर को देखना कोई सादी बात नहीं है। இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களே கடவுளை தரிசிக்க முடியும். जो हृदय में शुद्ध है वही परमेश्वर को देखेंगे। அப்போ நாம் அதாவது இன்னும் பிரசுத்தமாக வேண்டும், இன்னும் பிரசுத்தமாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நஞ்சு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ நஞ்சானது அகற்றப்பட வேண்டும். हमारे जो जिंदगी में पाए गए जो अशुद्ध जो बुरी बातें है वो दूर करना है। இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். हृदय में जो है शुद्ध होना है। நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். हमारे हृदय को परमेश्वर शुद्ध करता है। எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்திலே, इब्रानियों 10वां अधिकार எபிரேயர் 10:22, 22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாய் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் இருதயமுள்ளவர்களாகியும் ஜலத்தால் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் கழுவப்பட்ட சரீரமுள்ளவராகியும் உண்மையுள்ள இருதயத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर का प्रधान स्तुति இங்கே हो। பாருங்கள், அது முழு சுத்தம். जो परिपूर्ण शुद्धता 100% ஒருவன் சுத்தமாய் இருந்தால் அவனே கடவுளை நேரடியாக பார்க்க முடியும். जो 100% शुद्ध है वही परमेश्वर को देख सकता है। மோசையும் பார்க்க முடியல, मूसा जो है वो भी देख नहीं पाए, எலியாவும் பார்க்க முடியல, एलिया जो है वो भी देख नहीं पाए, அப்போஸ்தலர்களும் பார்க்க முடியல. जो प्रेरित है वो लोग देख கடவுளை नहीं யார் पाए। பார்த்தார் என்றால் परमेश्वर को कौन देखा? ஒரே ஒருவர் தான் கடவுளை பார்த்திருக்கிறாங்க. யார் சொல்லுங்க பாப்போம்? कि एक ही व्यक्ति ने देखा है। कौन है वो? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். प्रभु यीशु मसीह। हालेलुया। கடவுளை யார் தரிசித்திருக்கிறார், யார் கடவுளை பார்த்திருக்கிறார் என்றால் परमेश्वर को किसी ने देखा, किसने இயேசு दर्शन கிறிஸ்து किया? ஒருவர் தான் கடவுள் எப்படி இருப்பார், அவருடைய தன்மை என்ன என்பதை சரியாக அறிந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். वो परमेश्वर यीशु मसीह है जो सब जानते हैं। அவர் கடவுளின் ஆழங்களை தான் அறிந்திருக்கிறார். वो जो है परमेश्वर की जो अंतर Jesus knows the depth of God.
जो परमेश्वर की गहराई को जानता है, கடவுளின் ஆழங்கள் परमेश्वर की जो गहराई है அதை நாம் ஒருபோதும் அதாவது நாம் பார்க்கவும் முடியாது, நாம் அதாவது அதை கிரகித்துக் கொள்ளவும் முடியாது. हम वो कभी देख नहीं सकते, समझ नहीं सकते। சுத்ததாதி இருதயம் உள்ளவர்கள், जो शुद्ध हृदय के जो है, பரிசுத்தம் உள்ளவர்கள், पवित्र जो है, அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். वो लोग जो है परमेश्वर का இங்கே दर्शन ஆண்டவராகிய करेंगे। இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தை தான் சுத்திகரிக்கிறார். यहाँ परमेश्वर यीशु मसीह भवन को शुद्धिकरण करते हैं। முன்பும் அதாவது ஒரு முறை அதாவது இவர் சுத்திகரிப்பை செய்தார் என்று அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इसके पहले भी ऐसे शुद्धिकरण किया था, இது இரண்டாவது சுத்திகரணம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ये दूसरी शुद्धिकरण से लिखा गया। என்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे इतना स्तुति 1 हो। யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே, पहली यूहन्ना 1 யோவான் 1:9, 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के प्रयत्न स्तुति हो। நாம் நம்முடைய பாவங்களை நாம் அதாவது அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். हम हमारे पापों को अपना के उसका कबूल करना है। நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். हमारे पापों को कबूल करके அதை छोड़ना है, ஒருபோதும் மறுபடியும் செய்யக்கூடாது. वो फिर से दोबारा नहीं करना है। கடவுளுடைய உபதேசம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. परमेश्वर का जो उपदेश है बहुत साफ है। நாம் அதை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். उसे छुपाना नहीं बल्कि बयान करके விட்டு कबूल करना விடாமல் இருந்தீர்கள் என்றால் है। नहीं छोड़ेंगे तो அது உங்களை மறுபடியும் தாக்கும். वो फिर से आपके पीछे आ जाएगा। நீங்கள் அந்த உபதேசத்தை அதாவது நீங்க கை கொள்ளுகிறதும் உங்களுக்கு வியர்த்தமாக இருக்கும். आपको भी जो उपदेश जो अपनाने के लिए फिर वो भारी पड़ेगा। ஒரு முறை நாம் அதாவது ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் அதை விட்டுவிட வேண்டும். एक बार एक गलती की है तो उसको कबूल करके छोड़ देना। அதை நாம் மறுபடியும் செய்கிறோம் என்றால் அந்த உபதேசத்தில் அதாவது எந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது. अगर उसे दोबारा करेंगे तो उपदेश में जो है बल नहीं है। ஒரு ஆத்மாவாக அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனசாபத்தோடு தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்ய பரிசுத்தமடைய அதவன் முயற்சித்துக் கொண்டிருந்தால், अगर हम जो है निरंतर इसका प्रयास करेंगे, जो पश्चाताप होके जो गलत को कबूल करेंगे, அவன் உண்மையான ஒரு நிலையை தான் அவன் அடைய முடியும். वो फिर एक अच्छा जो स्थिति पर पहुंच जाएगा। ஆகிலும் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பாரதூரமான பெரிய ஏதாவது பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்துவிட்டால் அவைகளை ஒட்டுமொத்தமாக நாம் ஏதாவது விட்டுவிட வேண்டும். लेकिन ध्यान देने वाली बात है, अगर कोई बड़ा कोई पाप हमारी जिंदगी में हो गया तो उसे कबूल करके जो है उसे छोड़ देना। அதை நாம் ஏதாவது மறுபடியும் அந்த வழியில் ஏதாவது நாம் செல்லக்கூடாது. फिर से जो है उस रास्ते से नहीं जाना। அதை நாம் மறுபடியும் எண்ணக்கூடாது. फिर से उसके बारे में सोचना नहीं है। அதை நாம் விரும்பக்கூடாது. उसे इच्छा नहीं करना है। அப்பொழுதுதான் இந்த உபதேசமானது உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். तभी जो है ये उपदेश जो आपकी जिंदगी में क्रिया करेगा। இந்த நிகழ்ச்சிகளில் ஏதாவது நடைபெற்ற உண்மைகளை நாம் ஏதாவது முடிவாக நாம் பார்ப்போம். इस बातों का जो है अंत हम देखेंगे। கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அரசனாக தாழ்மை உள்ளவராக தம்முடைய ஜனங்களிடம் அவர் வந்தார். परमेश्वर यीशु मसीह परमेश्वर के रूपी एक नम्र मनुष्य के उनके बीच में ஒரு கழுதையின் மேல் ஏதாவது ஏறி அவர் ஏதாவது பவனியாக அந்த நகரத்திற்குள் பிரவேசித்தார். एक जो है गधे के ऊपर बैठ के जो नगर के अंदर एक जुलूस आए थे। அவர் ஏதாவது மிகவும் கனமானதாவது ஒரு போர் குதிரையின் மேல் ஏதாவது ஏறி அவர் ஏதாவது ஒரு ஜெய ஏதாவது தன்னை ஏதாவது வெளிப்படுத்தும்படியாக அப்படி ஏதாவது ஒன்றும் செய்யவில்லை. बहुत ही ऐसे इज्जत के जैसा कोई ना घोड़े के ऊपर या ऐसे एक राजस्व, அவர் தாழ்மை உள்ளவராக அந்த நகரத்திற்குள் பிரவேசித்தார். बहुत ही नम्र रूपी जो है नगर के अंदर प्रवेश அவர் किया। எதற்காக அந்த நகரத்திற்குள் பிரவேசித்தார் என்றால், किस लिए नगर के अंदर प्रवेश किया? இப்போமாவது இந்த பட்டணம் एटलीस्ट अभी ये जो नगर है என்னை அங்கீகரித்து मुझे अपना कर என்னுடைய ரட்சிப்பை அவள் பெற்றுக்கொண்டு मेरे उद्धार को சமாதானத்தோடு ஏதாவது அவளது ஜீவிக்க ஏதாவது ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். समाधान से जीने का एक आखिरी मौका परमेश्वर ने அந்த दिया। ஜனங்களோ அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவர்களாகவே இருந்தார்கள். लेकिन जो लोगों के बीच में ऐसा विचार नहीं था। நாட்களிலும் அநேகம் ஏதாவது பேர் இப்படித்தான் ஏதாவது எனக்கு ஒரு தலைவன் வேணும், என்னுடைய தலைவன் வேணும் சொல்லிட்டு ஏதாவது போராடி இருக்கிறாங்க. आजकल लोग ऐसे ही है कि मुझे एक नेता चाहिए करके उसे लड़ रहे हैं। அவனுக்கு ஏதாவது வர்ற தலைவனை எல்லாரும் அதாவது இரபியாம் ஏதாவது ரகோபியாம் போல ஏதாவது தலைவர்கள் தான் வருவாங்க. जो उनको जो आए जो सब जो नेता है इसी प्रकार हो। சாலமோன் காலத்துல सुलेमान के समय அவருடைய மகன் ஏதாவது ரகோபியாமும் उनका जो बेटा मोगोया, இன்னொரு ஏதாவது இரபியாம் என்றதாவது இரண்டு ஏதாவது அரசர்கள் எழுப்பினார்கள். ऐसे जो है दो राजा जो निकले थे। இந்த இரண்டு அரசர்கள் ஏதாவது அந்த தேசத்தை ஏதாவது பாழாக்கி போட்டார்கள். ये दोनों राजा जो है जो पूरे जो नगर का विनाश कर दिया। மனிதனுடைய விருப்பத்தினால் ஏதாவது உண்டான காரியமாகும். वो जो है मनुष्य की जो इच्छा के अनुसार हुआ था। அதற்கு தேவன் எதிர்த்தே இருக்கிறார். उसका जो है विरुद्ध परमेश्वर खड़ा हुआ। ஆண்டவர் ஏதாவது ஒரு மெய்யான ஏதாவது அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறாரோ, परमेश्वर वो अधिकार किसको देता है, அவர்கள் தான் தேவ ஜனங்களை சரியாக ஞானம் உள்ளவர்கள்
உள்ளவர்களாக நடத்த முடியுமே ஒழிய மற்ற விதத்தில் அது இல்லை. वही लोग जो है परमेश्वर के लोगों को सच्ची ज्ञान में जो है मार्गदर्शन। இயேசுவானவர் தம்மை ஒரு தாழ்மையாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். यीशु मसीह जो है खुद को एक नम्र व्यक्ति से बताते हैं। அவர் அன்போடும் वो जो है बहुत प्यारा கிருபையோடும் अनुग्रह के साथ, இரக்கத்தோடும், जो दया के साथ, அவர் தம்மையே பலி செலுத்தும்படியாக, जो खुद को ही बलि करके, தம்மையே தியாக பலியாக கொடுக்கும்படியாக, खुद को एक त्याग करने की बलि के जैसा, ஜனங்களை தம்முடைய ராஜ்யமாக மாற்றும்படியாக, लोगों को जो अपने जो राज्य में बदलने के लिए, உலக ஏதாவது ராணுவத்தினாலோ அல்ல, संसारिक जो है जो सैनिक के द्वारा नहीं, உலக ஏதாவது பெரியதாவது நிலை ஏதாவது பகோட ஏதாவது அந்த நிலையில் அதாவது அல்ல, और कोई दूसरे कोई स्थिति में नहीं, அவர் மிகுமதாவது ஒருதாவது ஊழியக்காரனாக ஜனங்கள் மத்தியிலே அவர் வந்தார். एक सेवक के द्वारा एक सेवक जैसा ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. मगर लोग जो है उन्होंने अपनाया नहीं। 4 நாள் தான் ஆயிற்று அவரை பிடித்து சிலுவையில் அறைந்து போட்டார்கள். 4 दिन हुआ, लेकिन फिर लोगों ने जो पकड़कर उन्होंने क्रूस पर लगा। இது எல்லாமே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ये जो है परमेश्वर का जो इच्छा था, अनेक ஜனங்களை மீட்டுக்கொள்ள முடியாக, कई लोगों का उद्धार होने के लिए, யூதர்களை மாத்திரமல்ல பிரஜாதிகளையும் உலகத்தில் உள்ள சகல ஜனங்களை மீட்டுக்கொள்ள முடியாக, केवल यहूदियों के लिए बल्कि संसार के सभी लोगों को தேவன் அந்த தீமையை நன்மையாக மாற்றினார். ஹalleluya, हालेलुया, நாம் எல்லோரும் இயேசுவினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, हालेलुया। யூத ஜனங்களாக இருக்கட்டும், பிரஜாதிகளாக இருக்கட்டும், यहूदी हो या गैर यहूदी, இயேசுவினால் நாம் மீட்கப்படுகிறோம். यीशु के द्वारा हम उद्धार, இயேசுவே உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார். यीशु ही संसार का அவரே उद्धार நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். वो हमारा राजा அவரே है, நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். हमारा परमेश्वर है। அவருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. उन्हीं को जो स्तुति गौरव महिमा हो। அவர் எப்படி நம்மை அதாவது ஆட்சி செய்கிறார் என்றால், वो कैसे हम पर प्रभुता करता है, தாழ்மை உள்ளவராக, नम्र व्यक्ति, மிகுமதாவது பொறுமை உள்ளவராக, बहुत ही सब्र से அவர் அதாவது நம்முடைய ஆத்மாவை அவர் அதாவது கொள்ளை கொள்ளுகிறார். हमारे जो आत्मा को जो है वो उद्धार करता है। நம்முடைய அதாவது சிந்தையில் அவருடைய அன்பினால் நம்மை அதாவது நிரப்புகிறார். अपने सोच में जो है उनके प्रेम के द्वारा हमें भरते हैं, அவருடைய சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். उनके समाधान के द्वारा அவருடைய हमें भरते हैं, சத்தியத்தினால் நம்மை நிரப்புகிறார். उनके सत्य से हमें भरते இது हैं। இயேசுவினால் அதாவது உண்டாகிறது ஆத்மீக அதாவது ஒரு மாறுதலாகும். यीशु मसीह के द्वारा होने वाला जो आत्मिक जो है बदलाव है। நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை அதாவது இயேசுவுக்கு அதாவது அர்ப்பணித்தால், आप भी अगर अपने जीवन को परमेश्वर यीशु को அவர் समर्पित करते हैं, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ராஜாவாக, वो आपकी जिंदगी में आके आपके राजा होंगे, உங்களுடைய அரசனாக அவர் அதாவது ஆளுகை செய்து आपका जो राजा होके आपका प्रभुता करेंगे, உங்களை அவர் நடத்துவார். आपको चलाएंगे। தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. परमेश्वर का समाधान आपसे हो। உண்மையானதாவது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், अगर सच्चाई से परमेश्वर यीशु मसीह को அவருடைய குணாதிசயங்களை நாம் அதாவது கடைபிடிக்கும்படியாகவும், उनके जो गुण लक्षण को अगर हम अपनाएंगे, அவரை அதாவது பின்பற்றின அவருடைய சீஷர்கள் उनके जो पीछे होने वाले जो सेवक जो हैं, உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கை ஏதாவது அவருக்கெண்டே ஏதாவது ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளாக இரத்த சாட்சிகளாக மரித்ததாவது அந்த சத்தியங்களை நாம் ஏதாவது எண்ணும் பொழுது, संसार में जो है मसीह के लिए जो है वो लोग मृत्यु पाए, நாமும் அதே வழியில் தான் நாம் இருக்கிறோம், அதே மார்க்கத்தில் தான் நாம் இருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் தொடர்ந்து நடப்போமாக. हम भी वही मार्ग में हैं, उसी मार्ग में हम चलते हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे एकदम स्तुति हो। அவரே ஜீவிக்கிற उसमें जो जी रहे हैं, நம்முடைய ஆத்மீக இரட்சகராக, हमारे आत्मिक जो நம்முடைய उद्धारकर्ता, ஆத்மீக அரசனாக, हमारे आत्मिक जो राजा है, என்றும் ஜெயவேந்தனாக நம்மோடு இருந்து அவர் கிரியை செய்கிறார். वो हमेशा हमें जय दिलाने वाला परमेश्वर होगा। அந்த எருசலேம் அதாவது பட்டணத்திற்குள்ளாக பிரவேசித்த அதே இயேசுவானவர் उस दिन जो यरूशलेम नगर में जो प्रवेश किया वही परमेश्वर இன்றும் நமது வாழ்க்கையிலே आज भी हमारे जीवन में நமக்குள்ளாக हमारे अंदर அவர் ஆத்மீகமாக வந்து जो आत्मिक जो रीति से நமக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் हमें जो है समाधान और சந்தோஷத்தையும் खुशी நித்திய வாழ்வையும் अनंत जीवन கொடுத்து நம்மை நடத்துகிறார். देकर हमें चलाएंगे। இதில் நாம் அந்த மகிழ்ச்சியிலே அந்த ரட்சிப்பிலே उस जो है खुशी में जो उद्धार में களி கூறுவோமாக. जो आनंदित रहे। இந்த வாக்கியத்தை பெற்ற அநேகர் इस भाग्य को जो पाने वाले अनेक लोग அவருடைய கிருபையினால் நாம் பிழைத்திருக்கிறோம். उसके अनुग्रह के द्वारा हम जो बचे हैं, அவருடைய சமாதானம் நம்மோடு இன்றும் என்றும் சதா காலையில் உண்டாயிருப்பதாக. उनका जो समाधान हम हमारे पास हमेशा सदा के लिए ஆசீர்வதிப்பாராக.